ඔබ පොඩක් එහා පැත්තට බෙල්ල පොඩක් හරවලා நீங்கள் சற்று உங்களுடைய கழுத்தை மறுபக்கம் திருப்பி පිටිපස්සට හරවලා பின்பக்கமாய் திருப்பி බලන්න කවුද සභාවේ ඉන්නේ කියලා. பாருங்கள் சபையில் யார் இருக்கிறது என்று சொல்லி ඔබ අඳුරන පුද්ගලයෙක් ඉන්නේ. நீங்கள் உங்களுக்கு அறிமுகமான நபராய் இருக்கிறார். ඔබගේ යාඥාවේදී ඔබ ඔවුන් වෙනුවෙන් යාඥා කරන්න. உங்களுடைய ஜெபத்தில் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். පිටිපස්සට ඉස්සරහ වෙනුවෙන් යාඥා කරන්න. பின்பக்கத்தில் இருக்கிறவர்கள் முன்பக்கத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். අවශ්‍යතාව විතරක් නෙවෙයි, தேவைக்காக மாத்திரம் அல்ல, සභාව එදසත් යාඥා කරන්න. சபைக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். හරි, අද අපි බලන්න යන්නේ இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போவது වචනය අසන කිතුණු තමයි අද සභාවේ ඉන්නේ. வார்த்தைகளை கேட்கின்றதான கிறிஸ்தவர்கள் தான் இங்கு அநேகமாக சபைகளிலே இருக்கிறார்கள். ඔබ වචනය අසන්නෝ පමණක් වුණොත් நீங்கள் வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருந்தால் ඒ සභාව පාරම්පරික සභාවක් විතරක් වෙනවා. அந்த சபையானது ஒரு பாரம்பரிய சபையாக மாத்திரம்தான் இருக்கும். පාරම්පරික කිතුණු පමණක් වෙනවා. அதிலே ஒரு பரம்பரையான கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் இருப்பார்கள். වචනය අසන්නෝ පමණක් වෙලා වැඩක් නැහැ. வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருப்பதினாலே எந்த பயனும் கிடையாது. ඔබ වචනය අසන්නෝ පමණක් වුණොත් நீங்கள் வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருந்தால் ඔබට ප්‍රශ්න වැඩි, உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம், ඔබට ගැටලු වැඩි, உங்களுக்கு சிக்கல்கள் அதிகம், ඔබට වේදනාව වැඩි, உங்களுக்கு வேதனைகள் அதிகம். ඔබට යාඥා කරාට කොච්චර උත්තරයක් නැහැ. நீங்கள் எவ்வளவு ஜெபித்தாலும் அதுக்கான பதில் கிடையாது. ඇයි? ஏன்? බයිබලයේ කියලා තියෙනවා ප්‍රශ්නෙට, වේදනාවට, කරදරයට උත්තරය. ஆகவே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் கஷ்டத்துக்கும் உங்கள் வேதனைக்கும் உங்கள் துன்பத்துக்குமான பதில் என்ன என்று. ඒක පිළිපැදලා ඔබ උත්තරේ ලබා ගන්න නැතුව நீங்கள் அதை கைக்கொண்டு நீங்கள் பதிலை பெற்றுக் கொள்ளாமல் අසන්නෝ පමණක් වෙලා උත්තරයක් ලබා ගන්න බෑ. நீங்கள் கேட்கிறவராய் மாத்திரம் இருந்து ஒரு பதிலை பெற்றுக் கொள்ள முடியாது. අපි හැමෝම කාලයක් ලෝකාකාරයෙන් ජීවත් වෙන මිනිස්සු. நாங்கள் எல்லோருமே ஒரு சில காலங்கள் நாங்கள் உலக பிரகாரமாய் உலகத்தாரை போல வாழ்ந்த காலங்கள் உண்டு. අපි සාමාන්‍යයෙන් ඔය මොකක් හරි නාට්‍යයක් හරි මොකක් හරි මියුසිකල් ෂෝයක් හරි මොකක් හරි බලන්න ගියොත් நாங்கள் ஏதாவது ஒரு நாடகத்தையோ இல்லாவிட்டால் ஒரு சங்கீத காட்சியை நாங்கள் பார்ப்பதற்கு போகிற பொழுது ඒ ස්ථානයත් මේ ස්ථානය වගේ තමයි. அந்த இடமும் இந்த இடத்தை போன்றது. ஏன்? වේදිකාවක් තියෙනවා, ஒரு மேடை இருக்கிறது, 4-5 දෙනෙක් වේදිකාවේ ඉන්නවා, 4-10 பேர் இந்த மேடையில் இருக்கிறார்கள், සංගීතය වාදනය කරනවා, இங்கே சங்கீதம் இசைக்கப்படுகிறது, අපේ කොයාර එකක් වගේ හේත් සින්දු කියන වෙනම කට්ටිය ඉන්නවා, எங்களுடைய கொயாரை போல அங்கேயும் பாடுவதற்கு என்று சொல்லி வேறு ஒரு குழுவினர் இருக்கிறார்கள், ඉදිරියෙන් තව දෙන්නෙක් 3 දෙනෙක් එක මෙහෙවනවා, அதை வழி நடத்துவதற்காக 2-3 பேர் முன்னே நிற்கிறார்கள், ප්‍රේක්ෂකයෝ මුකුදු දාලා ඉඳගෙන ඉන්නවා, பார்வையாளர்கள் எல்லோரும் கதிரைகளை போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், සභාවෙත් වේදිකාවක් තියෙනවා, சபையிலும் ஒரு மேடை இருக்கிறது, දෙන්නෙක් ඉන්නවා ඉස්සරහා, முன்பதாக 2 பேர் இருக்கிறோம், සංගීතය තියෙනවා, කොයාර එක තියෙනවා, கொயார் இருக்கிறது, பாடல் இசை கருவிகள் இருக்கின்றன, පුටු දාලා ඉදිරියෙන් වාඩිලා ඉන්නවා. நீங்கள் கதிரைகளை போட்டு முன்னே அமர்ந்திருக்கிறீர்கள். ලෝකාකාරයෙන් ගත්තොත් உலக பிரகாரமாக எடுத்தாலும் கூட ඒ අය අඳුන්වන්නේ அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவது ප්‍රේක්ෂකයෝ කියලා. பார்வையாளர்கள் என்று சொல்லியே, නැත්තම් ඔඩියන්ස් එක. அப்படி இல்லாவிட்டால் ஆடியன்ஸ் என்று சொல்லுவார்கள். සභාව අතින් ගත්තොත් சபை என்ற ரீதியில் எடுத்தாலும் கூட ඇදේලිවන්තයන් වගේ අඳුන්වන්නේ. நாங்கள் விசுவாசிகளிலே பார்வையாளர்களாகவே நாங்கள் அறிமுகப்படுத்துவோம். හැබැයි මේකේ වෙනස මොකද්ද? ஆனால் இந்த இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன? ප්‍රේක්ෂකයෝ කියන අය ஆபீஸ் பார்வையாளர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் අහලා සතුටු වෙලා අප්පුඩි ගහලා යනවා. அவர்கள் சொல்லுவதை கேட்டுவிட்டு மகிழ்ந்து கைகளை தட்டிவிட்டு போய்விடுவார்கள், රස විඳිනවා, அதை சுவைப்பார்கள், එච්චරයි. அது மாத்திரம்தான். ඇදේලිවන්තයෝ නම් ஆனால் விசுவாசிகள் என்பவர்கள் එහෙම වෙන්න බෑ. அப்படி இருக்க முடியாது. අහන දේ අහලා සතුටු වෙලා අප්පුඩි ගහන අය නෙමෙයි ඇදේලිවන්තයෝ. கேட்பதை கேட்டுவிட்டு மகிழ்ந்து கைகளை மாத்திரம் தட்டுகிறவர்கள் அல்ல இந்த விசுவாசிகள். ඇදේලිවන්තයෝ කියන්නේ விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் මේ කියන දේ පිළිපදින අය තමයි ඇදේලිවන්තයෝ. இங்கே சொல்லப்படுகின்ற காரியங்களை எல்லாம் கை கொள்ளுகிறவர்களே விசுவாசிகள். ප්‍රේක්ෂකයන්ට ඇදේලිවන්තයන්ට තියෙන වෙනස ඒ දෙක. பார்வையாளர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையே இருக்கின்ற வித்தியாசம் இது ரெண்டும் தான். හැබැයි ஆனால் ඒ දෙක අද මාරු වෙලා තියෙනවා. அது மாறி போய் இருக்கிறது. ලෝකේ අපි ඒ වගේ දෙයකට ගියොත් உலகத்திலே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு போனால் ඒ බලන දේ அங்கே பார்க்கிற காரியங்கள் අපි සමාජයට පිළිපදිනවා. நாங்கள் அதை கை கொள்ளுகிற சில நேரங்களிலே
සභාවේ ஆனால் சபையிலோ ඇදහිලිවන්තයෝ ප්‍රේක්ෂකයෝ බවට පත් වෙලා விசுவாசிகள் எல்லோருமே பார்வையாளர்களாக மாறி අහනවා, கேட்கிறார்கள், අප්පුඩි ගහනවා, கரங்களை தட்டுகிறார்கள், hina වෙනවා, சிரிக்கிறார்கள், ආමෙන් කියලා යනවා. ஆமென் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். පිළිපැදීමක් නැහැ. அங்கே ஒரு கை கொள்ளுதல் கிடையாது. සභාව ප්‍රේක්ෂකයෝ වෙලා ප්‍රේක්ෂකයෝ වෙන්න ඕන කට්ටිය ඇදහිලිවන්තයෝ වෙලා. ஆகவே சபையானது பார்வையாளர்களாக மாறி போயிருக்கிறது. பார்வையாளர்களாக இருக்க வேண்டியவர்கள் எல்லோரும் விசுவாசிகளை மாறி இருக்கிறார்கள். සභාව ගොඩනගන්නේ ප්‍රේක්ෂකයෝ ගොඩනගන්න නෙවෙයි. சபை கட்டி எழுப்பப்படுவது பார்வையாளர்களை கட்டி எழுப்புவதற்காக அல்ல. සභාව ගොඩනගන්නේ ඇදහිලිවන්තයෝ ගෝලයෝ ගොඩනගන්න. சபையானது கட்டி எழுப்பப்படுவதற்கான காரணம் சீடர்களையும் விசுவாசிகளையும் ஏற்படுத்துவதற்கே. ඔබ අවුරුදු 10ක් 15ක් ඇදහිලිවන්තයෙක් වෙලා වැඩක් නැහැ ගෝලයෙක් උනේ නැත්තම්. ஆகவே நீங்கள் 10-15 வருடங்கள் நீங்கள் விசுவாசியா இருப்பதனால எந்த பயனும் இல்லை. நீங்கள் சீடனாகாவிட்டால். ගෝලයෝ කියන්නේ சீடன் என்று சொல்பவன் කියන දේ පිළිපදින අය. சொல்லுவதை அப்படியாகவே கை கொள்ளுகிறவர். ප්‍රේක්ෂකයෝ කියන්නේ பார்வையாளர்கள் என்பவர்கள் කියන දේ සතුටු වෙලා අහගෙන අප්පුඩි ගහලා යන අය. சொல்லுவதை கேட்டுவிட்டு கரங்களை தட்டிவிட்டு மகிழ்ந்து விட்டு அப்படியே போகிறவர்கள். සභාවක් වුණාම එහෙම වෙන්න හොඳ නැහැ. சபையாக இருக்கிற பொழுது அப்படி இருக்கக்கூடாது. සභාවක ප්‍රේක්ෂකයෝ ඉන්න හොඳ නැහැ. சபையிலே பார்வையாளர்கள் இருக்கக்கூடாது. සභාවේ ප්‍රේක්ෂකයෝ හිටියොත් சபையிலே பார்வையாளர்கள் இருந்தால் ඒ සභාව පිබිදෙන්නේ அந்த சபையானது எழும்பாது. ඇදහිලිවන්තයා පිබිදෙන්නේ விசுவாசிக்கும் ஒரு எழுப்புதல் வராது. ප්‍රශ්න කවදාකවත් ඉවර වෙන්නේ නැහැ. பிரச்சனையானது ஒரு பொழுதும் முடிவடையாது. ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? බයිබලයේ කියන්නේ வேதம் சொல்லுகிறது ඉල්ලන්න, තට්ටු කරන්න, සොයන්න, යාඥා කරන්න, නොදන්නා මහත් අමාරු දේ නුඹට දෙන්නම්, තට්ටු කරන්නට දොර ඇරේ කියලා කියන්නේ. கேளுங்கள், தட்டுங்கள், கேளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. காரணம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று. හැබැයි ஆனால் ඒක දෙවියන් වහන්සේගේ වැඩක්. அது தேவனுடைய காரியம். මොකද්ද? என்ன? ප්‍රශ්නෙට උත්තර දෙන එක, பிரச்சனைக்கு பதில் கொடுப்பதும், තට්ටු කරනකොට දොර අරින එක, தட்டுகிற பொழுது கதவை திறப்பதும், ඉල්ලනකොට දෙන එක, கேட்கிற பொழுது கொடுப்பதும், ප්‍රශ්නෙට විසඳුම දෙන එක දෙවියන් වහන්සේගේ වැඩක්. எங்கள் பிரச்சனைக்கான பதிலை கொடுப்பதும் அது தேவனுடைய வேலை. නමුත් ஆனால் අපි ඉල්ලන්න, තට්ටු කරන්න, සොයන්න කලින් நாங்கள் தேடுவதற்கும் தட்டுவதற்கும் கேட்பதற்கும் முன்பதாக උන්වහන්සේ අපෙන් දෙයක් බලාපොරොත්තු වෙනවා. ஆண்டவர் எங்களிலே ஒன்றை எதிர்பார்க்கிறார். අපි මොනවද කරන්නේ? நாங்கள் என்ன செய்கிறோம்? අපෙන් වෙන්න තියෙන දේ වෙන්නේ නැතුව நாங்கள் எங்களால் செய்ய வேண்டியதை செய்யாமல் උන්වහන්සේගෙන් වෙන්න ඕන දේ දෙවි විතරක් අපි බලාගෙන ඉන්නවා. அவரிடத்திலே அவர் நடத்த வேண்டிய காரியத்தை மாத்திரம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். බයිබලයේ තියෙනවා வேதம் சொல்லுகிறது, මා තුල පවතින මම නුඹ තුල පවතින එතකොට ඉල්ලන්න එතකොට දෙන්න. நீ எனக்குள் நிலைத்திரு, அப்பொழுது நான் உனக்குள் நிலைத்திருப்பேன், அப்பொழுது என்னிடத்தில் கேள், நான் உனக்கு தருவேன். ඒ පදේම කියනවා அந்த வசனமே சொல்லுகிறது, උන්වහන්සේගෙන් වෙන්ව අපිට කිසි දෙයක් කරන්න බෑ. அவரால் என்று எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. අපි අවුරුදු 10 15 කොච්චර දේශනා ඇහුවා நாங்கள் 10-15 வருடங்களாக எவ்வளவுதான் பிரசங்கத்தை கேட்டாலும் අපි පුරුදු වෙලා ඉන්නේ நாங்கள் பழக்கப்பட்டிருப்பது උන්වහන්සේගෙන් ලැබෙන දේ විතරක් අපි බලාගෙන ඉන්නවා. அவரிடத்தில் கிடைப்பதை மாத்திரம் தான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். අපි කෙරෙන්න ඕන දේ අපි බලාගෙන ඉන්නේ අපි ඒක කරන්නේ. நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்வது கிடையாது. ඇයි? ஏன்? වචනේ අසන්නව පවණක් වෙලා තිනවා. நாங்கள் வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரம் மாறி இருக்கிறபடியால். ඔබ කවදාකවත් වචනේ අසන්නව පවණක් වෙලා ඔබ හිතන්න එපා ඔබේ ප්‍රශ්නයකට උත්තර ලැබෙයි කියලා. ලැබෙන්නේ නැහැ. நீங்கள் ஒரு பொழுதும் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமாய் இருந்துவிட்டு உங்களுடைய பிரச்சனைக்கான பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தால் அது ஒரு பொழுதும் உங்களுக்கு கிடைக்காது. ඔබට ප්‍රශ්නයක් තියෙනවා නම් ඔබ විඳවනවා නම් ඔබට වේදනාවක් තියෙනවා නම් ගැටලුවක් තියෙනවා නම් තාම උත්තරයක් නැත්තේ வச்சனே அசன்னோ பவனக் வெலா நிசா. உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு வேதனை இருக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு நோய் இருக்கும் என்று சொன்னால், அதற்கான தீர்வு இன்னும் இல்லை என்று சொன்னால் அதற்கான காரணம் நீங்கள் பார்வையாளராய் மாத்திரம் இருப்பதினாலேதான். ஏன் தெரியுமா? மே வச்சனே කියනවා இந்த வார்த்தை சொல்லுகிறது ප්‍රශ්නයකට ගැටලුවට වේදනාවට උත්තරේ මොකද්ද මොනවද කරන්න ඕන කියලා. பிரச்சனைக்கும் வேதனைக்கும் கஷ்டத்துக்குமான பதில் என்ன, அது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ඒක පිළිපදින්න නැතුව அதை நாங்கள் கைக்கொள்ளாமல் අසන්නෝ පමණක් වුණාට நாங்கள் பார்வையாளராக
கிறிஸ்தவர்களாக மாத்திரம் ஆகிற பொழுது උත්තරයක් ලබා ගන්න බෑ. எங்களுக்கு ஒரு பதிலை பெற்றுக் கொள்ள முடியாது. උත්තරයක් ලැබෙන්නෙත් නෑ. எங்களுக்கு ஒரு பதிலும் கிடைக்காது. වේදනාව අඩු වෙන්නෙත් නෑ. வேதனையும் குறையாது. කාර්දර නැති වෙන්නෙත් නෑ. கஷ்டங்களும் இல்லாமல் போகாது. නැති වෙන්නෙත් නෑ. பிரச்சனைகளும் இல்லாமல் போகாது. ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? පළවෙනි දේ முதலாவது காரியம் මේකේ කියලා තියෙනවා. இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, සබත් දවස සුද්ධයි. ஓய்வு நாள் பரிசுத்தம் உள்ளது, ඒක සුද්ධව ගත කරා. அதை பரிசுத்தமாய் ஆசாரியுங்கள் என்று சொல்லி ඒකම කඩ කරලා நாங்கள் அதை உடைத்து விட்டு රෝගයට වේදනාවට කරදරයට ප්‍රශ්නයට උත්තර හෙව්වොත් හම්බ වෙන්නේ නැහැ. எங்களுடைய நோய்க்கும் எங்களுடைய கஷ்டத்துக்கும் எங்கள் பிரச்சனைக்குமான பதிலை தேடினால் அந்த பதில் கிடைக்காது. මේක පිළිපදින්න නැතුව අපි උන්වහන්සේගෙන් බලාපොරොත්තු වෙන කිතුණුව බවට සභාවපත් වෙනවා. இந்த பரிசுத்த வேத வசனங்களை நாங்கள் கைக்கொள்ளாமல் தேவனிடத்திலே நாங்கள் பெரிய காரியங்களை எதிர்பார்த்தால் அது நடைபெறப் போவது இல்லை. සභාවද අසන්නව බවට පත් වෙනවා. අසන කිතුණුව. இன்று கிறிஸ்தவர்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கிறார்கள். අසන කිතුණුව கேட்கிற கிறிஸ்தவர்கள் බයිබලේ ලියලා නැහැ. අසන්න විතරක් නෙමෙයි බයිබලේ ලියලා තියෙන්නේ. ஆனால் வேதம் எழுதப்பட்டிருப்பது கேட்பதற்கு மாத்திரம் அல்ல. ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா? ඔබට මට මේ බයිබලේ අපිට වැදගත්කමක් නැහැ. இந்த வேதம் உங்களுக்கும் எனக்கும் அது முக்கியமானது அல்ல. මේක ඔබට මගේ අතට ලැබෙන්න இது உங்களுடைய கரத்திலும் என்னுடைய கரத்திலும் கிடைப்பதற்கு ඔබ දන්නවද? හොයලා බලන්න. நீங்கள் தேடி பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா? ජීවිත කීයක් තමන් ජීවිතෙන් වන්දි ගෙවුවද? எத்தனை குடும்பம், எத்தனை வாழ்க்கையானது இதற்காக பலியிடப்பட்டிருக்கிறது. කී දෙනෙක් ලේ වැගිරුවාද? எத்தனை பேர் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். මේ බයිබලේ නිකම් පොතක් විදියට ඔබට මට කඩේ ගන්න තියෙන පොතක් විදියට නෙමෙයි ලැබුණේ. இந்த வேதாகமமானது கடையிலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய புத்தகத்தை போலல்ல கிடைத்தது. මේක පිටිපස්සේ ලොකු දුක් හිතෙන ඛේදවාචකයක් තියෙනවා. இதற்கு பின்னணியிலே மிகவும் துக்கத்தை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோகமான நிலைமை இருக்கிறது. මේක ලබා දෙන්න ජීවිත பூஜா වුණා. இதை எங்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக பல உயிர்கள் பலியாகின. மனுஷிய හිරේ දැම්මා. மனிதர்களை சிறையிலே போட்டார்கள். වද වින්දා. அவர்கள் வேதனைப்பட்டார்கள். එච්චර වැදගත්කමක් තිබෙන මේ පොත ඔබට දෙන්න ඇයි යෝ මේ දේවල් කරේ? ஆகவே இவ்வளவு முக்கியமான இந்த புத்தகத்தை உங்கள் கரங்களிலே சேர்ப்பதற்கு ஏன் அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்கள்? අසන්න පමණක් නෙමෙයි. அதை கேட்பதற்கு மாத்திரமல்ல, පිළිපදින්න. அதை கைக்கொள்வதற்கும் அதை கைக்கொள்வதற்கும் දැන් තමයි YouTube අර ටියුබ් මේ ටියුබ් තියෙන්නේ. இப்பொழுதுதான் யூடியூப் இருக்கிறது, அந்த டியூப் இந்த டியூப் என்று சொல்லி பல இருக்கின்றன. ඉස්සර තිබ්බේ මේ වචනේ විතරයි. ஆனால் முன்பு இந்த வார்த்தை மாத்திரம் தான் இருந்தது. මේක දුන්නේ ඔබට මට පිළිපදින්න. இதை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தது அதை நாங்கள் கைக்கொள்ளும்படியாகவே. මේ දෙනෙක් විශ්වාස කරනවාද මේකේ තියෙන දේවල් සිද්ධ වෙනවා ඉෂ්ට වෙනවා කියලා? எத்தனை பேர் நீங்கள் நம்புகிறீர்கள் இதிலே கொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் அப்படியாகவே நிறைவேறும் என்று சொல்லி? ඇයි එහෙනම් අපි අසන්නව බවට පත් වෙලා ඉන්නේ? அப்படி என்று சொன்னால் ஏன் நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமாய் இருக்கிறோம்? ඔබට කරදර ප්‍රශ්න වේදනා ඒවා මේවා ඔක්කොම තියෙනවා. අපිට ඔක්කොටම තියෙනවා. உங்களுக்கான கஷ்டங்களும் துன்பங்களும் பாடுகளும் வேதனைகளும் இருக்கிறது. எல்லோருக்கும் அது இருக்கிறது. හැබැයි මේකේ ஆனால் இதிலே ඒකේ උත්තරේ තියෙනවා. இதுல பதில் இருக்கிறது. ඒක පිළිපැදලා ඒක පිළිපදින්න නැතුව அதை நாங்கள் கைக்கொள்ளாமல் මෙතනින් කියන දේ විතරක් අසලා இங்கே சொல்லப்படுகிற காரியங்களை மாத்திரம் கேட்டுவிட்டு උඩහින් බලාපොරොත්තු වුණාට ලැබෙන්නේ නැහැ. மேலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற பொழுது அது எங்களுக்கு கிடைக்காது. ඇයි? ஏன்? උඩහින් කියලා තියෙනවා மேலே சொல்லப்பட்டிருக்கிறது, මේකේ කියලා තියෙන දේවල් පිළිපදින්න. இதிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை கைக்கொள்ளுங்கள், එතකොට දෙනවා. அப்பொழுது நான் தருவேன். යෙරමියා පොතේ කියනවා எரேமியாவின் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, නුඹ නොදන්න මහත් අමාරු දේවල් මම උඹට දෙනවා. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். මට යාඥා කරන්න. என்னை நோக்கி ஜெபம் பண்ணு. අපි මොනවාද කරන්නේ? நாங்கள் என்ன செய்கிறோம்? නොදන්න මහත් අමාරු දේවල් අපි සොයන්න යනවා. යාඥාව අතහැරලා. முடியாததும் மிகவும் கடினமான காரியங்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? தேடி நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள முற்படுகிறோம். ஆனால் நாங்கள் ஜெபிப்பதே வேண்டியதை ஜெபிப்பது கிடையாது. බයිබලේවත් දෙවියන් වහන්සේවත් කියන්නේ අපිට නොදන්න මහත් අමාරු දේවල් සොයන්න කියලා. தேவனோ இல்லாவிட்டால் பரிசுத்த வேதாகமோ எங்களுக்கு சொல்லவில்லை, உனக்கு கடினமானதும் உன்னால் முடியாததுமான பெரிய காரியங்களை தேடு என்று சொல்லி. බයිබලයේ කියලා තියෙන යාඥා කරන්න උන්වහන්සේ අපි නොදන්න දේවල් පෙන්නයි. ஆகவே வேதம் என்ன சொல்லுகிறது? நீ ஜெபம் பண்ணு, அப்பொழுது நீ அறியாத பெரிய காரியங்களை அவர் உனக்கு காட்டுவார். අපි අල්ලගෙන ඉන්නේ இல்லண்ட සොයන්න තට්ටු කරන්න ඒ පදේ විතරයි. நாங்கள் என்னத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறோம்? கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள் என்ற வார்த்தையை மாத்திரம்தான். හැබැයි ඊට කලින් අපෙන් වෙන්න ඕන දේවල් බොහොමයක් තියෙනවා. ஆனால் அதற்கு முன்பதாக எங்களால் நிறைவேற்றப்பட வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. මොකද්ද?
என்ன அது? පළමු කොට දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යවත් முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ඒක தேடுங்கள். අපෙන් වෙන්නේ නැහැ. அது எங்களிலே நடைபெறுவது இல்லை. මා තුළ පවතින මම නුඹලා තුළ පවතිනනම් ඒක අපෙන් වෙන්නේ නැහැ. எனக்குள் நிலைத்திரு, அப்பொழுது நானும் உனக்குள் நிலைத்திருப்பேன் என்பது எங்களாலே நிறைவேற்றப்படுவதில்லை. අත්ත මිදිවලේ පැවතුනාසේ නුඹ මන් තුළ පවතින ඒක වෙන්නේ නැහැ. திராட்சை கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திருக்கிறதை போல நீங்களும் என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் எங்களாலே நிறைவேற்றப்படுவதில்லை. මාගෙන් වෙන්ව කිසි දෙයක් කරන්න බෑ ඒක වෙන්නේ නැහැ. என்னாலே என்னை உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுவும் எங்களாலே நடைபெறுவது இல்லை. අපේ උත්සාහයෙන් අපේ උන්වහන්සේගෙන් වෙන් වෙලා හැමදේම කරන්න හදලා අන්තිමට එන ගන්නවා. நாங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய முயற்சினாலே அவரை புறந்தள்ளி விட்டு செய்ய முற்படுகிறோம். கடைசியாக எல்லாவற்றிலும் போய் இறுகிக் கொள்ளுகிறோம். වචනේ කියන පළමුවෙන් දෙවියන් වහන්සේ කරවන්නේ අන්සියාල නුඹලා ලැබේ කියලා අපේ ඒක නැතුව අන්සියාල ලබා ගන්න බලන අන්තිමට තියෙන සියල්ලක් නැති වෙනවා. வேதம் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் அதை விட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? எல்லாவற்றையும் தேட பார்க்கிறோம். அது கடைசியாக நாங்கள் அதிலே தோல்வி காண்கிறோம். මේ ඔක්කොටම උත්තරේ இவை எல்லாவற்றுக்குமான பதில் මේක අසන්නව පමණක් වෙලා තියෙන නිසා. இந்த வேதத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமாய் நாங்கள் மாறி இருக்கிறபடினால், අසලා වැඩක් නැහැ. அதை கேட்பதினாலே எந்த பயனும் கிடையாது. අපි ලෝකයේ දේවල් අසනවා. நாங்கள் உலகத்தின் காரியங்களையும் கேட்கிறோம், ඉස්කෝලේ ගියත් අසනවා. பாடசாலைக்கு போனாலும் கேட்கிறோம். අපි නිකමඩ හිතලා බලමු. நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம். අපි රාජකාරී කරන පොලිසියට යනවා, බැංකුවට යනවා, විවිධ ස්ථානවලට යනවා. சில கடமைகளுக்காக வேண்டி நாங்கள் போலீஸுக்கு போகிறோம், இல்லாவிட்டால் வங்கிக்கு போகிறோம், பல நாங்கள் நிறுவனங்களுக்கு போகிறோம். අවුරුදු 12ක් ඉස්කෝලේට යනවා. நாங்கள் 12 வருடங்கள் பாடசாலைக்கும் செல்லுகிறோம். ලෙඩක් හැදුනම දොස්තර මහත්තයා ළඟටත් යනවා. நாங்கள் ஒரு நோய் வந்த உடனேயே நாங்கள் வைத்தியரிடத்திலும் போகிறோம். ඒ තැන්වල ගියාන් පස්සේ அந்த இடங்களுக்கு போறதன் பிற்பாடு ඒ තැන්වල අපිට යම් කිසි ක්‍රියාපටිපාටියක් කියවනවා ඔයගොල්ලෝ මේක කරන්න ඕනේ කියලා. ஆகவே அந்த இடத்திலே எங்களுக்கு சில விடயங்களை சொல்லுகிறார்கள், நீங்கள் இதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி. අසන්නව බවට පවණක් පත් වෙලා நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் மாறி හිටියොත් நாங்கள் இருந்தால் අපි බලාපොරොත්තු වෙන දේවල් ඒ ස්ථානෙට ගිහලා අපිට කරගන්න බෑ. நாங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்களை அந்த இடத்திலே போய் எங்களால் செய்து கொள்ள முடியாது. උදාහරණයක් විදියට ஒரு உதாரணமாக දොස්තර ළඟට ගිහිල්ලා நாங்கள் ஒரு வைத்தியரிடத்திலே போய் ඕ කියන දේ අසලා அவர் சொல்லுவதை கேட்டுவிட்டு ඉතර ඇවිල්ලා வீட்டுக்கு வந்து, හරි මං දොස්තර ළඟට ගියා நல்லது நான் வைத்தியரிடத்திலே போனேன், මට දැන් හොඳ වෙයි කියලා වාඩිලා හිටියොත් හොඳ වෙන්නේ නැහැ. இப்பொழுது எனக்கு சுகமாகி விடும் என்று சொல்லி அமர்ந்திருந்தால் சுகமாகாது. ඔහු දෙන බෙහෙත් ටික அவர் கொடுக்கிறதான மருந்துகளை මට මේක හැමදාම බොන්න බෑ, එක දවසෙන් බීලා හොඳ කරා ඒත් හොඳ වෙන්නේ. நான் எனக்கு திறந்தோடு இதை குடிக்க முடியாது, ஒரே நாள்ல குடித்து விட்டு நான் சுகமாக விடுகிறேன் என்று சொன்னாலும் சுகமாகாது. භාගයක් බොන්න තියෙන බෙහෙත් එකක් බිව්වොත් அரைவாசியை குடிக்க வேண்டிய மருந்து முழுவாசியை குடித்தாலும் හරියයි. அப்ப சரி வருமா? එහෙම නෑ. அப்படி அல்ல. ඔහු කියන දේ අපි පිළිපදින්න ඕනේ. அவர் சொல்லுவதை நாங்கள் கைக்கொள்ள வேண்டும். බැංකුවට ගියත් வங்கிக்கு போனால் ඔවුන් කියන දේ අපි පිළිපදින්න ඕනේ. அவர்கள் சொல்லுவதை நாங்கள் செயல்படுத்த வேண்டும். විවිධ ස්ථානවලට ගියත් பல்வேறுபட்ட நிறுவனங்களுக்கு போனாலும், හොස්පිටල් එකට ගියත් வைத்தியசாலைக்கு போனாலும், ඉස්කෝලේට ගියත් பாடசாலைக்கு போனாலும், ඕන තැනකට ගියත් எங்கே நாங்கள் போனாலும் කියන දේ පිළිපදින්න ඕනේ. அவர்கள் சொல்லுவதை நாங்கள் கைக்கொள்ள வேண்டும். මේකත් ඒ වගේ තමයි. இதுவும் அப்படிதான். හැබැයි ஆனால் ලෝකයේ අතින් කියන දේවල් පිළිපදලා ඔබට සදාකාල ජීවනය ලැබෙන්නේ නැහැ. මේක කියන දේ පිළිපැද්දොත් සදාකාල ජීවනය ලැබේ. உலகத்திலே சொல்லப்படுகின்ற காரியங்கள் எல்லாம் நாங்கள் கைக்கொள்ளுகிற பொழுது எங்களுக்கு நித்திய ராஜ்யம் கிடைக்க போவது இல்லை. ஆனால் இந்த பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டவைகளை நாங்கள் கைக்கொள்ளுகிற பொழுது நிச்சயமாகவே எங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும். ලෝකයේ කියන දේ පිළිපැද්දොත් நாங்கள் உலகத்திலே சொல்லப்படுகிற காரியங்களை நாங்கள் கைக்கொண்டால் తాවකාලික සුවයක්, ஒரு தற்காலிகமான சுகம், తాවකාලික විසඳුමක්, ஒரு தற்காலிகமான தீர்வு, తాවකාලික දෙයක් හම්බේ. ஒரு தற்காலிகமான ஒரு காரியம் கிடைக்கும். එක්ක අවුරුදු 50කට, අවුරුදු 60කට, අවුරුදු 80කට, අවුරුදු 100කට తాවකාලික විසඳුමක් හම්බේ. 50 வருடங்களுக்கு, 60 வருடங்களுக்கு, 80 வருடங்களுக்கு, 100 வருடங்களுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்கும். මේක කියවලා පිළිපැද්දොත් ஆனால் இதை வாசித்து நாங்கள் அதை கைக்கொள்ளுகிற பொழுது සදාකාලික විසඳුම ලැබේ. நித்திய ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்கும். ඒකයි ප්‍රේක්ෂකයන්ගේ අධිදේවන්තයන්ගේ වෙනස. அதுதான் ஒரு விசுவாசிக்கும் ஒரு பார்வையாளனுக்கும் இடையில இருக்கிறதான ஒரு வித்தியாசம். ඔබ තීරණය කරන්න ඕනේ. நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். ඔබ විතරන්නේ අපිත් මමත් තීරණය කරන්න ඕනේ. நீங்கள் மாத்திரமல்ல நானும் கூட தீர்மானிக்க வேண்டும். මේ සභාවේ අපි ඉදිරියට යනවා නම් இந்த சபையில நாங்கள் முன்னோக்கி போக வேண்டுமானால் අසන්නව පමණක් වෙලා ඉදිරියට යන්න බෑ. நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமாய் இருந்துவிட்டு நாங்கள் முன்னே செல்ல முடியாது. අසන්නව පමණක් වුණොත් நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமாகினால்
වයසට තව වයස එකතු වෙයි. வயதுக்கு இன்னும் சில வயதுகள் கூடும். ශරීරය මහත වෙයි, කෙට්ටු වෙයි. சரீரமானது சற்று மெலியும், இல்லாவிட்டால் தடிப்பமாகும். මිනිස්සු උසයයි. மனிதர்கள் உலருவார்கள். දනිස් සමාරු හැදෙයි. முழங்கால் வலிகள் ஏற்படும், හොඳ අමාරු හැදෙයි. இல்லாவிட்டால் மேல் வலி ஏற்படும். ඒ වගේ ශරීරයේ තමයි වෙනස්කම් වෙන්නේ අසන්න වුණොත්. அப்படியாக நாங்கள் கேட்கிறவர்களாய் மாறினால் இந்த சரீரத்திலே தான் மாற்றங்கள் ஏற்படும். පිළිපදින්න වුණොත් ஆனால் அதை கைக்கொள்ளுவர்களாய் நாங்கள் மாறினால் ඔබේ ආත්මයට තමයි උත්තරය හම්බෙන්නේ. உங்கள் ஆத்மாவுக்கு தான் அதற்கு பதில் கிடைக்கும். ආත්මයට හම්බුණා කියන්නේ ஆத்மாவுக்கு பதில் கிடைத்தது என்று சொல்லுவது ශරීරයත් තිබේම වෙනස් වෙනවා. சரீரமும் தானாகவே அது மாறும். හැබැයි අසන්නව පමණක් වෙලා ஆனால் நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமா இருந்து ශරීරය වර්ධනය කරගත්තට நாங்கள் சரீரத்தை நாங்கள் பெருக்கித்துக் கொண்டால் ආත්මයට කිසි දෙයක් ලැබෙන්නේ නැහැ. ஆத்மாவுக்கு ஒன்றுமே கிடைக்காது. පිළිපදින්න වුණොත් ஆகவே நாங்கள் அதை கைக்கொள்ளுவர்களாய் மாறினால் ආත්මයට විසඳුමක් හම්බෙයි. ஆத்மாவுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். ආත්මයට විසඳුමක් හම්බුණා කියන්නේ ඒක පිටස්තර මිනිස්යාට ශරීරයේ වෙනස්කම් තුලින් දකින්න හම්බෙයි. ஆத்மாவுக்கு ஒரு தீர்வு கிடைத்தது என்று சொன்னால் வெளிப்புறமான இந்த மனிதனுடைய சரீரத்திலும் அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். අපි කියවමු நாங்கள் வாசிப்போம். යාකෝබ් පොතේ யாக்கோபின் புத்தகம் පළවෙනි පරිච්ඡේදයේ 1 அதிகாரம் 22 වෙනි පදේ. 22 வசனம். හරි. யாக்கோபுக்கு எழுதின புத்தகம் 1 அதிகாரம் 22 வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். එතන කියනවා அங்கே சொல்லப்படுகிறது, නුඹලාම නුඹලා රවටා ගන්න එපා. நீங்கள் உங்களையே வஞ்சித்துக் கொள்ளாதிருங்கள். අසන්නෝ වෙලා நீங்கள் கேட்கிறவர்களாய் இருந்து නුඹලා නුඹලාම රවටා ගන්න එපා. நீங்கள் உங்களையே வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். පොඩ හිතලා බලන්න. சற்று சிந்தித்து பாருங்கள். අපි හැමෝටම එකම තීරණය තමයි අසන්නෝ පමණක් වුණොත්. நாங்கள் எங்கள் எல்லோருக்கும் ஒரே தீர்மானம் தான், தீர்வு தான், நாங்கள் கேட்கிறவர்களாய் இருந்தால். අපේ තනතුර තත්ත්වය දේපල කිසි දෙයක් අපිට අදාළ නැහැ. எங்களுடைய பதவி நிலைகள், எங்களுடைய நிலைகள், எங்களுடைய சொத்துக்களினாலே எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. අසන්නෝ පමණක් වුණොත් හැමෝටම එකම තීරණය එකම නියමය. நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருந்தால் எங்கள் எல்லோருக்கும் ஒரே தீர்வு தான் கிடைக்கும், ஒரே நியாய தீர்ப்பு தான் கிடைக்கும். පිළිපදින්න වුණොත් நாங்கள் அதை கைக்கொள்ளுவர்களாய் மாறினால் ඔබ දුප්පත් වෙන්න පුළුවන්. நீங்கள் ஏழையாய் இருக்கலாம். හැබැයි අසන්නෝට වඩා ලෝකයේ අතින් ඔබ දුප්පත් වෙන්න පුළුවන්. ඔබ පිළිපැද්දොත් ඔබ ලෝකයේ අතින් දුප්පත් වුණත් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ඔබ පොහොසතෙක්. நீங்கள் அதை கைக்கொள்ளுவர்களாய் இருந்தால், உலக பிரகாரமாக நீங்கள் ஏழையாய் இருந்தாலும் கர்த்தருக்குள் நீங்கள் பணக்காரர்கள், செல்வந்தர்கள். පිළිපදින වෙන්න ඕනේ. நீங்கள் அதை கைக்கொள்ளுவர்களாய் மாற வேண்டும். මේ වචනේ ඔබට මට දීලා තියෙන්නේ අසන්නෝ වෙන්න නෙමෙයි. இந்த வார்த்தையானது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருப்பது நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருப்பதற்கல்ல. පිළිපදින අය වුණා නම් நாங்கள் அதை கைக்கொள்ளுவர்களாய் பின்பற்றுகிறவர்களாய் இருந்தால், මෙතෙක් කල ඔබ මං ආපු දේශනාවලට இவ்வளவு காலமாய் நாங்கள் கேட்ட பிரசங்கத்துக்கு, நீங்களும் நானும் கேட்ட பிரசங்கத்துக்கு අද මේ සභාවේ ඉඩ මදි වෙන සෙනග இன்று இந்த சபையிலே இடம் போடாத அளவுக்கு ஜனங்கள் අසන්නෝ වෙලා ඉන්නේ. நாங்கள் கேட்கிறவர்களாய் மாறி இருக்கிறோம். අසන්නෝ වෙලා අපිට කිසිම දෙයක් කරන්න බෑ. கேட்கிறவர்களாய் இருந்து எங்களால் ஒன்றும் சாதிக்க முடியாது. එකම එක දෙයක් කරන්න පුළුවන්. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் செய்ய முடியும். ශරීරය කෙට්ටු කරන්න මහත් කරන්න පුළුවන්. சரீரத்தை நாங்கள் மெல்லிதாக்குவதற்கும் இல்லாவிட்டால் தடிக்க செய்வதற்கும் எங்களால் முடியும். එච්චරයි. அது மாத்திரம்தான். 23 ඒකෙම 23 වෙනි පදේ කියමු. அதிலேயே 23வது வசனத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போம். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். වචනය පිළිපැද්දොත් வார்த்தையை நாங்கள் கை கொண்டால் අපේ තියෙන අඩුපාඩු ගල් මුල් හැමදේම අපිට පේනවා. எங்களுக்குள் இருக்கிற எல்லா குறைபாடுகளும், அதில் இருக்கிற கற்களும் வேர்களும் எல்லாமே எங்களுக்கு தெரியும். අසන්නෝ වුණොත් நாங்கள் கேட்கிறவர்களாய் இருந்தால் අපිට කිසිම දෙයක් පේන්නේ නැහැ. எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. අපිට බෑ අපේ ජීවිතය හදාගන්න. எ- අපිට බෑ අපේ ජීවිතය හදාගන්න. எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொள்ள முடியாது. අපි පිළිපදින අය වුණොත් நாங்கள் அதை கை கொள்வர்களாய் மாறினால்
අපිට සමාදානය තියෙනවා, எங்களுக்குள் சமாதானம் இருக்கும், අපිට සැනසුම තියෙනවා, எங்களுக்குள் ஆறுதல் இருக்கும், ප්‍රශ්නෙට විසඳුම තියෙනවා, எங்கள் பிரச்சனைக்கு தீர்வு இருக்கும், වේදනාවට සහනය තියෙනවා, எங்கள் வேதனைக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். නිතරම යාඥා කරනවා, நித்தமும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், නිතරම මෙනෙහි කරනවා, நித்தமும் வார்த்தைகளை நாங்கள் தியானிப்போம். ඔබගේ පාදයට පහනක් වෙනවා මේ වචනේ, இந்த வார்த்தையானது உங்கள் கால்களுக்கு அது தீபமாகும், ඔබගේ මාර්ගයට ආලෝකයක් වෙනවා. அது உங்கள் பாதைக்கெல்லாம் வெளிச்சமும் ஆகும். අසන්න වුණොත් நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமாய் இருந்தால் ප්‍රශ්න 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 වේදනාව. பிரச்சனை 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 வேதனை. අසන්න වෙන්න එපා. நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்க வேண்டாம். දන්නවද? ஏன் தெரியுமா? සභාව ඔබ නඩත්තු කරන්නේ අසන්න වෙන්න නෙමෙයි. சபையானது உங்களை வழிநடத்துவது நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருப்பதற்கு அல்ல. බැටළුව බලා ගන්න එදේරු ஆடுகளை மேய்க்கிறதான அந்த மேய்ப்பன் කෝටුවක් තියාගෙන அவன் தன் கையிலே ஒரு பிரம்பை வைத்துக் கொண்டு ඒ අය මඟ පෙන්වනවා. அவன் அவைகளுக்கு வழிகாட்டுகிறான். නමුත් බැටළුවන්ට සිංහල භාෂාවත් වෙන භාෂාවක් තේරෙන්නේ නැහැ. ஆனால் இந்த ஆடுகளுக்கு சிங்கள மொழியோ வேறு மொழியோ எதுவுமே தெரியாது. නමුත් ஆனாலும் ඔවුන් ඒක එදේරා කියන විදියට පිළිපැදුවේ නැත්නම්, அந்த மேய்ப்பன் சொல்லுகிறபடி அந்த ஆடுகள் அதை கை கொள்ளாவிட்டால், මේ මාර්ගයේ ගියේ නැත්නම්, அந்த வழியிலே செல்லாவிட்டால், ඔවුන්ට ඒක අසලා වුන් හිතුවක්කාර වුණොත්, அந்த வார்த்தையை மாத்திரம் கேட்டுவிட்டு அவர்கள் தான் தோன்றி தனவானவர்களாய் இருந்தால், වනේ මුර්ගයන්ට හසුවේ அந்த வனாந்தரத்தில் இருக்கிற ஓநாய்களுக்கு அவர்கள் அகப்பட்டுக் கொள்வார்கள், වාදනේ காயங்கள் ஏற்படும், ඔය හරි පල්ලමකට වැටෙයි. எங்கேயாவது போய் ஒரு பள்ளத்தில் விழுந்து விடும். හැබැයි ஆனால் සත්තු උනත් ඒක පිළිපදිනවා. ஆனால் விலங்குகள் ஆனாலும் அவைகள் அதை கை கொள்ளுகின்றன. උදේ ආව වගේ ගානට හවස් වෙනකොට යනවා. அவர்கள் காலையில எப்படி நேராக வந்ததோ அதை போலவே மாலையிலேயும் அவர்கள் அப்படி செல்லுகின்றன. ඒකයි ඇදහිලිවන්ටත් වෙන්නේ. அதுதான் விசுவாசிகளுக்கும் நடக்கும். අසන්න වුණොත් நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருந்தால் කොහේ යයිද දන්නේ. நாங்கள் எங்கே போவோமோ எங்களுக்கு தெரியாது. පිළිපදින්න වුණොත් நாங்கள் அதை கை கொள்ளுகிறவர்களாய் மாறினால் දේව බය තියෙනවා. தேவனுக்குரிய பயம் இருக்கும். යන්න කලින් අහනවා, நாங்கள் செல்லுவதற்கு முன்பதாக கேட்போம், කරන්න කලින් අහනවා, செய்வதற்கு முன்பதாக கேட்போம், යාඥා කරනවා, நாங்கள் ஜெபிப்போம், දෙවියන් වහන්සේ කැමැත්ත මොකද්ද කියලා අහනවා. தேவனுடைய சித்தம் என்ன என்று கேட்போம். කොච්චර වස්තුව තිබ්බත්, எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும், කොච්චර සහනය තිබ්බත්, எவ்வளவு ஆறுதல் இருந்தாலும், එතන දේව කැමැත්ත නැත්නම් අත ගහන්නෙම නෑ පිළිපදින අය. அங்கே தேவனுடைய சித்தம் இல்லாவிட்டால் அதிலே கை வைப்பதே கிடையாது. தேவனுடைய சித்தம் செய்கிறவர்கள், අසන්නෝ கேட்கிறவர்களோ වස්තුව දැක්ක ගම சொத்துக்களை கண்டவுடனேயே වචනය අමතකයි, දෙවියන් වහන්සේ අමතකයි, පස්සේ ආඥා කරන්නම් කියලා ඒ පිටිපස්සේ යනවා. வார்த்தையை மறந்து விடுவார்கள், தேவனை மறந்து விடுவார்கள், பின்பு ஜெபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு முதலாவது போய் அதிலே கை வைத்து விடுவார்கள். සභාව අසන්නව වෙන්න හොඳ නෑ. சபையானது கேட்கிறவர்களாய் இருப்பது நல்லது அல்ல. ඒ දන්නවද? ஏன் தெரியுமா? දෙවියන් යේසුස් වහන්සේ ළඟ ගෝලයෝ හිටියා. இயேசுவின் இடத்திலே சீடர்கள் இருந்தார்கள், 12 දෙනෙක් හිටියා. 12 பேர் இருந்தார்கள். ඇසුවා. அவர்கள் வசனத்தை கேட்டார்கள் 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 கேட்டார்கள். හැබැයි එක මොහොතක යේසුස් වහන්සේ ඇවිල්ලා කියනවා, ஆனால் ஒரு சந்தர்ப்பத்திலே இயேசு வந்து அவர்களுக்கு சொல்லுகிறார், පැයක්වත් නුඹලාට බෑ මං වෙනුවෙන් ඇහැරලා ඉන්න. எனக்காக நீங்கள் ஒரு மணிக்காலமாவது விழித்திருக்க முடியாதா? ඇසුවා. கேட்டார்கள் கேட்டார்கள். අවුරුදු 3මාරක් තිස්සේ ඇසුවා. 3.5 வருடங்களாக அவர்கள் தேவ வார்த்தையை கேட்டார்கள். පිළිපැදියේ නෑ. ஆனால் அவர்கள் அதை கை கொள்ளவில்லை. යේසුස් වහන්සේ ඇවිල්ලා කියනවා, இயேசு வந்து சொல்லுகிறார், නුඹලාට මං වෙනුවෙන් එක පැයක් ඇහැරලා ඉන්න බැයිද? எனக்காக ஒரு மணிக்காலம் உங்களால் விழித்திருக்க முடியாதா? තව ගෝලයෙක් හිටියා. இன்னொரு சீடன் இருந்தான். යේසුස් වහන්සේ ඊට කලින් කිව්වා, இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்பதாகவே அவனை பார்த்து சொன்னார். ඇසුවා. கேட்டான் ඇසුවා. නෑ මම එහෙම නෑ. இல்லை நான் அப்படி இல்லை என்று නෑ சொன்னான். මම එහෙම නෑ. இல்லை நான் அப்படி இல்லை என்று මම சொன்னான். එහෙම කරයිද? நான் அப்படி செய்வேனா? ඇසුවා. கேட்டான். පිළිපැද්දේ නෑ. ஆனால் அவன் அதை கை கொள்ளவில்லை. 3 පාරක් කිව්වා යේසුස් වහන්සේ මන් දන්නේ නෑ. 3 தடவைகள் இயேசு யார் என்று நான் அறியேன் என்று மறுதலித்தான். ඔබට ප්‍රශ්න කරදර එනකොට உங்களுக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வருகிற பொழுது සමහරට යේසුස් වහන්සේ කියන්නේ ඔබට දෙගිඩියාවක් තියෙන්න පුළුවන්. இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு இருமனம் இருக்கலாம். යේසුස් වහන්සේ අද බලන්න කී දෙනෙක් இன்று பாருங்கள் எத்தனை பேர் මේ බයිබලේ இந்த வேதத்தை පේන්න, ඒ කියන්නේ ඔළුවට තියාගෙන නෙමෙයි, මේ අරන් ඉන්න ලැජ්ජයි බස් එකේ පාරේ. பஸ்ஸிலோ இல்லாவிட்டால் வழியிலேயோ மற்றவர்களுக்கு தெரியும்படியாக இந்த வேதாகமத்தை சுமந்து வருவதற்கு அவர்கள் விரும்புவது கிடையாது. හැබැයි ஆனால் Tamanta පුළුවන් මොන හරි ඕන දෙයක්, සිමෙන්ති කොටයක් හරි මොකක් හරි දෙයක් කරේ තියාගෙන ඉන්න පුළුවන්, ලැජ්ජ නැහැ. எங்களுக்கு முடியும். ஏதாவது ஒரு சிமெண்ட் மூட்டையாவது எங்களுடைய தோளின் மேல் வைத்துக் கொண்டு வருவதற்கு வெட்கமில்லை. මේක
ஆனால் இந்த வேதத்தை මේකත් හොයන්නේ මීට වඩා පොඩි මේක. இதையும் கூட இதை விட சிறிய ஒன்றை தேடுகிறார். ඔයගොල්ලෝ දැකලා ඇති පොකට් බයිබල් කියලා පොඩි එකක් තියෙනවා. இப்பொழுது நீங்கள் கண்டிருப்பீர்கள் பொக்கட் பைபிள் என்று சொல்லி ஒரு சிறிய வேதாகமம் இருக்கிறது. ඒක ගහ ගන්න සාක්කුව ඇතුලේ. அதை என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய பொக்கட்டுக்குள் வைத்துக் கொள்கிறார்கள். බස් එකේ එනකොට ඒක උඩ ඉඳ ගන්නවා. பஸ்ல வருகிற போது அது மேலே உட்கார்ந்து கொள்கிறார்கள். මේක පිළිපදින්න ඕනේ. ஆனால் இதை நான் கை கொள்ள வேண்டும். මේක ඔළුව උඩ තිබ්බා කියලා සාක්කුවේ තිබ්බා කියලා වැඩක් නැහැ. இது தலையின் மேல் இருக்கிறது என்று சொல்லியோ எங்கள் பொக்கட்டுக்குள் இருக்கிறது என்று சொல்லியோ எந்த பயனும் இல்லை. අපි කියවමු நாங்கள் வாசிப்போம். යෝහන් யோவானுக்கு எழுதின நிருபம் 8 වෙනි පරිච්ඡේදයේ 8ஆம் அதிகாரம் 31 සහ 32. 31 32 වசனங்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். වචනේ අසන අයට සදාව දන්නේ නැහැ. வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு சத்தியம் தெரியாது. වචනේ අසන අයට සත්‍ය මොකක්ද කියලා දන්නේ නැහැ. வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு சத்தியம் என்ன என்பது වචනේ தெரியாது. අසන අයට සදාව දැනගන්න විදියක් නැහැ. வசனத்தை கேட்கிறவர்களுக்கு சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கான வழி இல்லை. ஏன்? ඔබට සත්‍ය දැනගන්න ඕනේ නම් நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ඔබට අත්දැකීමක් තියෙන්න ඕනේ. உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். ඔබට සත්‍ය දැනගන්න නම් நீங்கள் சத்தியத்தை அறிவதற்கு ඔබට අත්දැකීමක් තියෙන්න ඕනේ. உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். ඔබට අත්දැකීමක් නැතුව සත්‍ය දැනගන්න බෑ. உங்களுக்கு ஒரு அனுபவம் இல்லாமல் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது. ඔබ මේ වචනය පිළිපැදුම් නැත්නම් நீங்கள் இந்த வார்த்தையை கை கொள்ளாவிட்டால் සත්‍ය කොහොමද දැනගන්නේ? நீங்கள் எப்படி சத்தியத்தை அறிவீர்கள்? අසන්නෝ වෙලා සත්‍ය දැනගන්න බෑ. நீங்கள் கேட்கிறவர்களா இருந்து சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது. එහෙම වෙන්නේත් නෑ. அப்படியே நடக்காது. නිකන් අපි හිතමු நாங்கள் நினைப்போம், අපි මොකක් හරි දෙයක් දැනගන්න ඕනේ නම් நாங்கள் ஏதாவது ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ඒක හොයනවා. நாங்கள் அதை தேடுவோம். ෆෝන් එකක් අපි හැම ළඟම තියෙනවානේ. ஒரு கையடக்க தொலைபேசி எங்கள் எல்லாரிடத்திலும் இருக்கிறது அல்லவா? ෆෝන් එකක් ගන්න කලින් අපි ඒ ගැන හොයනවා. நாங்கள் ஒரு தொலைபேசியை வாங்குவதற்கு முன்பதாக அதை குறித்து நாங்கள் தேடுவோம். ඒකේ තියෙන ඔප්ෂන්ස් හොයනවා. அதுல இருக்கிற எல்லா ஆப்ஷன்களையும் நாங்கள் தேடுவோம். ඒකේ තියෙන හොඳ සහ නරක ෆේල් වෙන හොයනවා. அதுல இருக்கிற நல்லவைகள் தீமையானவைகள் எல்லாவற்றையும் தேடுவோம். ඒ ෆෝන් එක කොච්චර මේ ප්‍රසිද්ධද නැත්නම් ඒක ෆේල්ද කියලා හොයනවා. நாங்கள் அந்த கையடக்க தொலைபேசியானது எவ்வளவு சமூக மத்தியிலே பிரசித்தமானது, இல்லாவிட்டால் அது தோல்வி அடைந்தது என்று நாங்கள் தேடுவோம். අපි හොයන්නේ නැතුව நாங்கள் தேடாமல் යම් කිසි කෙනෙක්ගෙන් ඇහුවා කියලා யாராவது ஒரு இடத்துல கேட்கும் என்பதற்காக ඒකේ අත්දැකීමක් නැහැ. அதை குறித்து எங்களுக்கு ஒரு அனுபவம் கிடையாது. සමහරට ඔහු කියනවාට අපි පිළිගන්නේ සමහරට අපිට අත්දැකීමක් නැහැ. சில நேரங்களிலே அவர் சொல்லுவதனாலே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனாலும் அதை குறித்ததான அனுபவம் எங்களுக்கு கிடையாது. අපි හොයනවා. நாங்கள் தேடுகிறோம். හොයලා අපි ඒක හොඳද නරකද කියලා දැනගෙන තමයි අපි ගන්න. ஆகவே நாங்கள் தேடி அது நல்லதா கெட்டதா என்று சொல்லி அறிந்ததன் பிற்பாடுதான் நாங்கள் அதை விலை கொடுத்து வாங்குகிறோம். හැමදේම එහෙමයි. எல்லாமே அப்படிதான். දැන් ඔබ நீங்கள் இப்பொழுது හිතුණෙක් නිසා ஒரு கிறிஸ்தவனானபடியால் කඩේට ගිහලා ඇඳුමක් ගත්තොත් நீங்கள் கடையிலே போய் ஆடை வாங்குகிற பொழுது දැක්ක හැටිම දෙයක් ගන්නෙ නෑ. நீங்கள் பார்த்த உடனேயே ஒன்றை வாங்க மாட்டீர்கள். ඔබ අසන්නව පමණක් වුණොත් நீங்கள் கேட்கிறவராய் மாத்திரம் இருந்தால் දැක්ක හැටිම දෙයක් ගයි. நீங்கள் கண்ட உடனேயே அதை வாங்கி விடுவீர்கள். ඔබ පිළිපදින්නෙක් වුණොත් நீங்கள் அதை கைக்கொள்ளுகிறவராய் இருந்தால் ඔබ දැනගන්න ඇඳුම හැට බලන්න මේක මට සුදුසුද නැද්ද? நீங்கள் முதலாவது அதை அறிந்து கொள்ளும்படியாக அது எனக்கு தகுதியானதா இல்லையா என்று பார்ப்பீர்கள். එහෙන් පළපු ඒවා මෙහෙන් පළපුවා සුදුසුද නැද්ද? அங்கேயும் இங்கேயும் பிளந்து கிடக்கிறவைகள் எனக்கு தகுதியானதா தகுதியற்றதா? ඔබ පිළිවෙලට අඳින්න ඕනේද නැද්ද කියලා මේක පිළිපැද්දොත් ඔබ තේරුම් ගන්නවා. நீங்கள் இதை கை கொண்டால் மாத்திரம் நீங்கள் நேர்த்தியாய் உடுத்த வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். හැමදේම එහෙමයි. எல்லாமே அப்படிதான். හැමදේම එහෙමයි. எல்லாமே அப்படிதான். ඔබ තරුණයෙක් නම් நீங்கள் ஒரு வாலிபனானால் ඔබ කොණ්ඩේ කොහමද කපන්නේ? நீங்கள் எப்படி உங்க தலைமுடியை வெட்டுவீர்கள்? ඔබ අසන්නේ පමණක් වුණොත් ඔබ ලෝකාකාරයට යන්නේ. ஆகவே நீங்கள் கேட்கிறவராய் மாத்திரமா இருந்தால் நீங்கள் உலக பிரகாரமானவனாய் ඒක போய்விடுவீர்கள். වවාගා ඒක පාට කරයි කරාමුදායි ඔක්කොම කරයි. ஏதாவது நீங்கள் தோடுகளை போட்டுக் கொள்வீர்கள், இல்லாவிட்டால் முடிகளுக்கு நீங்கள் நிறங்களை பூசிக்கொள்வீர்கள், இல்லாவிட்டால் முடிகளை வளர்ப்பீர்கள். ඔබ පිළිපදින්නෙක් වුණොත් ஆனால் நீங்கள் அதை கை கொள்ளுகிறவராய் இருந்தால் මේක කියලා කියනවා இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது තරුණයෙක් කොහමද ඉන්න ඕනේ? ஒரு வாலிபன் எப்படி இருக்க வேண்டும், තව කෙනෙකුට ආදර්ශයක් වෙන්න ඉන්න ඕනේ. மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியானவனாய் இருக்க வேண்டும்.
පිළිපදින්නෙක් වුණොත් ඔබ බයයි. දේව බය තියෙනවා. நீங்க கைக்கொள்ளுகிறவராய் இருந்தால் தேவனுக்கு ஏற்ற பயம் உங்களுக்குள் இருக்கும். අසන්නෙක් වුණොත් දේව බය නැහැ. ஆனால் கேட்கிறவனாய் இருந்தால் அந்த தெய்வ பயம் இல்லை. කාටවත් බය නැහැ. யாருக்கும் பயம் இல்லை. කිසි කෙනෙක්ට බය නැහැ. யாருக்கும் பயம் கிடையாது. පිළිපදින්නෙක් වුණොත් ஆனால் நீங்கள் கைக்கொள்ளுகிறவராய் இருந்தால் දේව බය තියෙනවා. தேவனுக்கு ஏற்ற பயம் කරු இருக்கும். කිරීම තියෙනවා. நீங்கள் மதிக்கிற தன்மை இருக்கும். කීකරුකම තියෙනවා. தாழ்மை இருக்கும். යටාත්කම තියෙනවා. தாழ்மையா இருப்பீர்கள், ஒப்பமை கீழ்ப்படி உள்ளவர்களாய் இருப்பீர்கள், எல்லாமே இருக்கும். මතේ පොතේ மத்தேயுனுடைய சுவிசேஷம் 4වෙනි පරිච්ඡේදයේ 4ஆம் அதிகாரம். පරීක්ෂා තුනක් යේසුස් වහන්සේ දෙනවා. இயேசுவுக்கு 3 சோதனைகள் வருகின்றன. මේක ලූක් පොතේත් මාර්ක් පොතේත් තියෙනවා. அது லூக்காவின் சுவிசேஷத்திலும் மார்க் சுவிசேஷத்திலும் இருக்கிறது. ඒ පරීක්ෂා තුන ඇවිල්ලා அந்த 3 சோதனைகளும் வந்து ඔබ හිතන්න පුළුවන් நீங்கள் நினைக்கலாம், ස්වාමීනි මම මෙච්චර යාත්‍රා කළත් මට ප්‍රශ්නද? ஆண்டவரே நான் இவ்வளவு ஜெபித்தும் எனக்கு பிரச்சனையா, මට ගැටලුද? எனக்கு சிக்கல்களா, මට වේදනාවද? எனக்கு வேதனையா, මට කඳුලද? எனக்கு கண்ணீரா? ஆனால் පියාණන් වහන්සේගේ පුත්‍රයා பிதாவினுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து දවස් 40ක් වනාන්තරේ යාත්‍රා කරලා 40 நாட்கள் வனாந்தரத்திலே ஜெபித்துவிட்டு එළියට එනකොටම அவர் வெளியே வருகிற பொழுதே ප්‍රශ්න பிரச்சனை, පරීක්ෂාව. சோதனைகள். නමුත් ஆனாலும் ඔහු තුල වචනය තිබ්බ නිසා, அவருக்குள் வார்த்தை இருந்தபடினாலே, ඔහු ඒක පිළිපැද්ද නිසා, அவர் அதை கை கொண்டபடினாலே, ඔහු දෙන හැම උත්තරයක්ම දෙන්නේ அவர் கொடுக்கிற எல்லா பதில்களும் கொடுக்கிற பொழுது වචනේ මේම සඳහන් වෙනවා. வார்த்தையில இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. එතනින් යාර යක්ෂයා අත ගහන්න ගියෙත් නෑ, තව ප්‍රශ්න කරන්න ගියෙත් නෑ. அதன் பிற்பாடு பிசாசானவன் அவர் மேல் கை வைக்க போகவும் இல்லை, அவரை கேள்வி கேட்க தொடங்கவும் இல்லை. ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? සාතාන් උනත් වචනයට බයයි. சாத்தானும் கூட வார்த்தைக்கு பயம். ඇයි? ஏன்? ඒක සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේගේ වචන. அது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை. එතනින් යාට ඕත් නිශ්ශබ්දයි. அதற்கு பிற்பாடு அவனும் அமைதியாகி விட்டான். ඔබ මම වචනේ පිළිපදිනවා නම් நீங்களும் நானும் வார்த்தையை கை கொள்ளுவோமானால் මෙලෝ යකෙක්ට බෑ ඔබට මට විරුද්ධව. இந்த உலகத்தில் இருக்க எந்த பிசாசுக்கும் உங்களுக்கும் எனக்கு எதிராக செயல்பட முடியாது. අසන්න වෙලා වැඩක් නෑ. ஆனால் நீங்கள் கேட்கிறவர்களாக இருப்பதில் பயனில்லை. පිළිපදින්න ඕනේ. நீங்கள் அதை கை கொள்ள ඒ வேண்டும். පිළිපදිනකොට තමයි அதை கை கொள்ளுகிற பொழுதுதான் යක්ෂයා උනත් බයයි. பிசாசு கூட பயப்படுவான். අත ගහන්නේ அவன் கை வைப்பதில்லை. අත ගහන්නේ அவன் கை வைப்பதில்லை. අත ගහන්නේ. அவன் கை வைப்பதில்லை. අපි කියවමු நாங்கள் வாசிப்போம். පළවෙනි පරීක්ෂාව முதலாவது சோதனை මතේව 4වෙනි පරිච්ඡේදයේ 4වෙනි පදේ යේසුස් වහන්සේ දුන්න උත්තරේ. ஆகவே மத்தேயுனுடைய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கொடுத்ததான பதில். मनुष्य जगतवासी लोके लोकेरस्मिन् वचनं जीवतनास्य रोटी जीवतनाय किया दिया அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். මෙතන කියනවා இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, එහෙම කියලා ලියලා තියෙනවලු. அப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. දැන් යක්ෂයා දැනගන්නත් එපානේ කොහෙද ලියලා තියෙන්නේ කියලා. ஆகவே பிசாசு அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. නැත්නම් ඌ හිතනවා මේක බොරු කියලා. அப்படி இல்லாவிட்டால் அவன் நினைப்பான் இது பொய் என்று சொல்லி. මේම ලියලා තියෙනවලු. இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. කොහෙද ලියලා තියෙන්නේ? எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? කාට හරි කියන්න පුළුවන්. யாருக்காவது சொல்ல முடியுமா? මේ මතේව පොතේ 4:4 උත්තරේ කොහෙද ලියලා තියෙන්නේ? இந்த மத்தேயுவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தில் இருக்கிறதான அந்த வார்த்தைக்கான பதில் எங்கே යේසුස් இருக்கிறது? වහන්සේ කියනවා இயேசு சொல்லுகிறார், මෙහෙම ලියලා තියෙනවා. இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. කොහෙද ලියලා තියෙන්නේ? எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? එතකොට ඒ කාලේ බයිබලෙ තිබ්බේ නෑ. அந்த காலத்தில் வேதங்கள் இருக்கவில்லை. නමුත් මේ වගේ ලියලා තියෙනවා කියලා කියනවා. ஆனாலும் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். කොහෙද? எங்கே? අපි හරවමු. நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ද්විතීය කතාව පොතේ உபாகம புத்தகம் 8වෙනි පරිච්ඡේදයේ 8ஆம் அதிகாரம் 3වෙනි පදේ. 3ஆம் வசனம். මොනවාද එතන ලියලා තියෙන්නේ? ඇත්තට මේව ලියලා තියෙනවද? உண்மையாகவே எழுதப்பட்டிருக்கிறதா? என்ன எழுதப்பட்டிருக்கிறது? යානන් වහන්සේ මේව කියලා තියෙනවද? ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரா? उन्होंने बयान उन्होंने कले मनुष्य जीवन तेले रोटी वाली भावना सुनना स्वामीनाथी के लिए सिया में मनुष्य जीवन तेले वाला उन्होंने जानना मिले कि सर उधर धनगर से किया හරි. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். එතන කියනවා அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது
මතේ 4:4 යේසුස් වහන්සේ දෙන උත්තර මෙතන লীලා තියනවා කියලා තිනකට ද්විතීය කතාව උත්තර දෙනවා. மத்திய 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து கொடுத்த பதிலுக்கான அந்த காரியம் இந்த உபாகம புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ඔබට පුළුවන්ද එහෙම කියන්න? உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? ඔබට පුළුවන්ද? உங்களுக்கு முடியுமா? ඔබට පුළුවන් වෙන්න පුළුවන්. உங்களுக்கு முடியுமா? இருக்கலாம். අපිට පරීක්ෂාවක් ආවොත් எங்களுக்கு ஒரு சோதனை வந்தால் අපිට පුළුවන් බයිබල් පද එකක් මේවා මතක් කරන්න මෙතන තියෙනවා මෙහෙම තියෙනවා කියලා කියන්න පුළුවන්. வேதத்தின் வசனங்கள் 1-2 எங்களுக்கு ஞாபகப்படுத்த முடியும். இங்கே இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று சொல்லி. හැබැයි ஆனால் ඒක අපි පිළිපදලා තියනවාද? நாங்கள் அதை கை கொண்டிருக்கிறோமா என்பதுதான் இப்பொழுது இருக்கிற பிரச்சனை. යේසුස් වහන්සේ ඇවිල්ලා පියාණන් වහන්සේගේ පුත්‍රයා. இயேசு கிறிஸ்துவோ பிதாவினுடைய குமாரன். ඔහු ජීවත් වෙන්නේ රොටි වලින් පමණක් නෙමෙයි. அவர் அப்பத்தினால் மாத்திரம் வாழுகிறவர் அல்ல. උන්වහන්සේ ජීවත් වුණේ පියාණන් වහන්සේගේ මුඛයෙන් නික්මෙන සියලු වචනෙන් උන්වහන්සේ ජීවත් වෙනවා. பிதாவினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே தான் அவர் வாழ்ந்தார். ප්‍රශ්නේ තියෙන්නේ பிரச்சனை இருக்கிறது රොටි වලින් ජීවත් වෙන එක නෙමෙයි. அப்பத்திலே வாழுவது அல்ல. ඒ වචනේ ඔබගේ මගේ හදවතේ පිළිපදිනවාද අපිට පරීක්ෂා එනකොට? அந்த வார்த்தையின்படி உங்களுடைய என்னுடைய உள்ளமானது சோதனையின் நேரத்திலே அதை கை கொள்ளுகிறதா? මිනිස්සු ජීවත් වෙන්නේ රොටි වලින් පමණක් නෙමෙයි ඒක ඇත්ත. மனிதர்கள் அப்பத்தினால் மாத்திரம் வாழுகிறது இல்லை, அது உண்மை. ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? රොටි කාලා කොච්චර කල් ජීවත් වෙන්නද? அப்பத்தை மாத்திரம் சாப்பிட்டு எவ்வளவு காலம் வாழ்வது? අවුරුදු 60ක් 60 வருடங்கள், 100ක් 100 வருடங்கள், එතනින් හරිය නෑ. அதுக்கு அப்பால் இல்லை. පිටි කණ්ඩත් බෑ ලෙඩ. ஏனென்று சொன்னால் மாவு பொருட்களை சாப்பிட முடியாது, நோய். සීනි කණ්ඩ බෑ ලෙඩ. சீனி சாப்பிடவும் முடியாது, அதுவும் நோய். තෙල් කණ්ඩ බෑ ලෙඩ. எண்ணெய் சாப்பிடவும் முடியாது, அதுவும் நோய். මොකෙන්ද අපි ජීවත් වෙන්නේ? எதிலே நாங்கள் வாழுகிறோம்? මොකෙන්ද ජීවත් වෙන්නේ? எதிலே வாழுகிறோம்? මේ වචනේ හැර இந்த வார்த்தை தவிர අද තියෙන සියලුම ආහාර ලෙඩ. இன்று இருக்கிற எல்லா ஆதாரங்களுமே நோய் தான். මේක ලෙඩ සුව කරන බොජුනක්. ஆனாலும் இது நோய்களை சுகமாக்குகின்ற ஒரு போஜனம். මේකෙන් අපි කන්න ඕනේ. இதைதான் நாங்கள் சாப்பிட வேண்டும். මේක කනවා කියලා මේක බ්ලෙන්ඩ් කරලා බොන්න එපා. මේක නේ එහෙම නෙමෙයි. இதை சாப்பிட வேண்டும் என்று சொல்வது இதை பிளெண்ட் பண்ணி குடிப்பது அல்ல. මේක පිළිපදින්න ඕනේ. இதை நாங்கள் கை கொள்ள வேண்டும். මේක පිළිපැද්දොත් இதை நாங்கள் கை கொண்டால் ඔබ දන්නවා ඔබ කොහොමද ජීවත් වෙන්න ඕනේ කියලා. මම දන්නවා මම කොහොමද ජීවත් වෙන්න ඕනේ. உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி, எனக்கு தெரியும் நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி. ඒ පරිච්ඡේදෙම 7 වෙනි පදේ අපි කියවමු. அந்த அதிகாரத்திலேயே மத்தேயு சுவிசேஷம் அதே அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை මතේ පොතේ 4 වෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි පදේ. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். යක්ෂයා එතනින් එහාට ඇයි කට වහන්නේ? அதன் பிற்பாடு ஏன் பிசாசு வாயை மூடுகிறான்? මේ වචනේට බලයක් තියෙනවා කියලා ඔහු දන්නවා. இந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு தெரியும். එතනින් යක්ෂයාගේ කට වැහෙනවා. அந்த இடத்திலே பிசாசுடைய வாய் மூடப்படுகிறது. ඇයි? ஏன்? මෙහෙම ලියලා තියෙනවා. இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. කොහෙද ලියලා තියෙන්නේ? எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? යක්ෂයා දැනගෙන ඉන්න ඕනේ මෙහෙම ලියලා තියෙනවද නැද්ද කියලා. பிசாசு அறிந்திருக்க வேண்டும் இப்படி எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று சொல்லி. දීතිය කතාව உபாகம புத்தகம் 6 වෙනි පරිච්ඡේදයේ 6ஆம் அதிகாரம் 16 වෙනි පදේ. 16ஆம் வசனம். நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. එතන කියනවා அங்கே சொல்லப்படுகிறது. යක්ෂයායක දන්නවා. பிசாசுக்கு அது தெரியும். ඔබට එකක් කියන්න. உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். ඔබගේ මං තුල වචනේ පිළිපැදීම තියෙනවා නම් உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வார்த்தையை கை கொள்ளுகிற தன்மை இருக்குமானால் පරීක්ෂකයා අපෙන් පලා යනවා. சோதனைக்காரன் எங்களை விட்டு ஓடி போவான். පරීක්ෂකයා අපිව පලා යනවා. சோதனைக்காரன் எங்களை விட்டு ஓடி போவான். යේසුස් වහන්සේටම පරීක්ෂා ආවනම් இயேசு கிறிஸ்துவுக்கே சோதனைகள் வந்ததென்றால் අපි දූවිතක් තරම්වත් වටින්නේ නැති මිනිස්සු. நாங்கள் ஒரு தூசு அளவுக்கு கூட பெருமதி இல்லாத ஜனங்கள். අපිට ඊට වඩා පරීක්ෂා එන්න පුළුවන්. அதை பார்க்கலும் சோதனைகள் எங்களுக்கு வரக்கூடும். මම හිතන්න පුළුවන් ඇයි මට මේ පරීක්ෂාව. நீங்களும் நானும் நினைக்கலாம் ஏன் எனக்கு இந்த சோதனை. හැබැයි ඔබ අමතක කරන්න එපා. ஆனால் நீங்கள் மறந்து விட வேண்டாம். යේසුස් වහන්සේට පරීක්ෂා ආවා. இயேசுவுக்கும் சோதனைகள் வந்தது. ඔහු තුල වචනේ තිබ්බ
නිසා සොර උන්වහන්සේ තුළ වචනේ තිබ්බ නිසා ஆனால் அவருக்குள் வசனம் இருந்தபடினாலே උන්වහන්සේක පිළිපැද්ද නිසා அவர் அதை கை கொண்டபடினாலே උන්වහන්සේට පුළුවන් වුණා හැම පරීක්ෂාවෙන් ජය ගන්න. அந்த எல்லா சோதனைகளையும் வெற்றி கொள்ள அவரால் கூடுமானதா இருந்தது. ඔබට මට වචනේ අසන්නව පමණක් වෙලා අපිට කවදාකවත් ජයග්‍රහණය හම්බ වෙන්නේ නැහැ. நீங்களும் நானும் வார்த்தைகளை கேட்கிறவர்களால் மாத்திரம் இருந்தால் எங்களால் ஒருபொழுதும் தீர்வை கண்டு கொள்ளவோ வெற்றியை கண்டு கொள்ளவோ முடியாது. ජයග්‍රහණය ඈතට යනවා. நாளுக்கு நாள் எங்களுடைய வெற்றி எல்லாமே தூர போய்விடும். පරීක්ෂා වැඩි වෙනවා. நாளுக்கு நாள் எங்களுக்கான சோதனைகள் அதிகரித்துவிடும், பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஏன் தெரியுமா? අපිට ප්‍රශ්නයක් එනකොට எங்களுக்கு பிரச்சனைகள் வருகிற பொழுது අපි ප්‍රශ්නේ තමයි හොයන්නේ. நாங்கள் பிரச்சனையை தான் தேடுகிறோம். අපි ගැටලුවක් එනකොට ஒரு சிக்கல் வருகிற பொழுது ගැටලුව තමයි හොයන්නේ. நாங்கள் அந்த சிக்கலை தான் தேடுகிறோம். උත්තරේ හොයනවා කියලා ගැටලුව තමයි හොයන්නේ. நாங்கள் பதிலை தேடுகிறோம் என்று சொல்லி அந்த சிக்கலை தான் தேடுகிறோம். විසඳුම හොයනවා කියලා ප්‍රශ්නේ තමයි හොයන්නේ. தீர்வை தேடுகிறோம் என்று சொல்லி பிரச்சனையை தான் தேடுகிறோம். සහනය හොයනවා කියලා වේදනාව තමයි හොයන්නේ. ஆறுதலை தேடுகிறோம் என்று சொல்லி நாங்கள் வேதனைகளை தான் தேடுகிறோம். ඒ දන්නවද? ஏன் தெரியுமா? මේක අසන්න පමණක් වෙලා ඉන්න නිසා අපේ මනස ඒකටම ක්‍රියා කරනවා. இதை கேட்கிறவர்களாய் மாத்திரமா இருக்கிறபடினாலே எங்கள் மனது அதுக்கேற்றபடி செயல்படுகிறது. මෙතනින් අහලා යනවා ප්‍රශ්නෙට උත්තරේ තියෙනවා, ප්‍රශ්නෙට මේක තියෙනවා, ප්‍රශ්නෙට විසඳුම තියෙනවා, වේදනාවට විසඳුම කියලා මෙතනින් අහලා යනවා. நாங்கள் எங்கள் பிரச்சனைக்கு தீர்வு இங்கே இருக்கிறது, வேதனைக்கு தீர்வு இருக்கிறது, நோய்க்கான தீர்வு இருக்கிறது என்று சொல்லி இங்கே நாங்கள் அதை கேட்டுவிட்டு போகிறோம். නමුත් ගෙදර ගියාම ஆனால் வீட்டுக்கு போன உடனே විසඳුම පැත්තක තියලා தீர்வை ஒரு பக்கமாய் வைத்துவிட்டு ප්‍රශ්නේ තමයි හොයන්නේ. நாங்கள் பிரச்சனையை தான் தேடுகிறோம், ගැටලුව තමයි හොයන්නේ. அந்த சிக்கலை தான் தேடுகிறோம், වේදනාව තමයි அந்த හොයන්නේ. வேதனையை தான் தேடுகிறோம். ඇයි? ஏன்? මේක අසන්න පමණක් වෙලා තියෙන නිසා. இதை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் ஆகி මේක இருக்கிறபடினால், පිළිපදින්න වුණොත් இதை நாங்கள் கை கொள்கிறவர்களானபடியா ஆனால் කියලා තියෙනවා. இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது ප්‍රශ්නෙට විසඳුම තියෙනවා. பிரச்சனைக்கான தீர்வு இருக்கிறது, ගැටලුවට විසඳුම තියෙනවා. சிக்கலுக்கான தீர்வு இருக்கிறது, වේදනාවට විසඳුම තියෙනවා. வேதனைக்கான தீர்வு இருக்கிறது. දුක්පත්කම දුරන් වෙනවා. ஏழ்மை எல்லாமே இல்லாமல் போய் விடுகிறது. සිතින් දිලෙන්ද ආශිර්වාද ලබනවා. நாங்கள் உள்ளத்திலே ஏழையா இருந்தாலும் ஆசீர்வாதமாய் இருப்போம். වෙහෙස වෙන බර උසල සියල්ලේ මා වෙතට මම සාහනය දෙනවා. வருத்தப்பட்டு பாரும் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ඒවා අපි වෙහෙස වෙනවා හැමතිස්සෙම. වෙහෙස තමයි අපේ වෙහෙස. நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் களைத்து போகிறோம், களைப்படுகிறோம், நாங்கள் பிரயாசப்படுகிறோம். ඇයි? ஏன்? උත්තරේ හරි සරලයි. பதிலானது மிகவும் சுலபமானது. මොකක්ද දන්නවද? என்ன தெரியுமா? මේක පිළිපැද්දොත් இதை நாங்கள் கை கொண்டால் අපි ඔච්චර වෙහෙස මහන්සි වෙන්නේ ඕනේ නැහැ. நாங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட தேவையில்லை. බයිබලයේ කියනවා வேதம் சொல்லுகிறது, රන් රිදී උන්වහන්සේගේ අතේ, பொன்னும் வெள்ளியும் அவருடைய கரத்தில் සුවය இருக்கிறது, උන්වහන්සේගේ අතේ, சுகம் அவருடைய கரத்தில் இருக்கிறது, දීම උන්වහන්සේගේ අතේ, மீட்பு என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது, උන්වහන්සේගේ අතේ. ரட்சிப்பு அவருடைய கரத்தில் இருக்கிறது. ප්‍රඥාව ආරම්භ වෙන්නේ කොහෙන්ද? ஞானம் எங்கே ஆரம்பிக்கப்படுகிறது? කොහොමද උත්තරේ බයිබලයේ තියෙනවා. எல்லாவற்றுக்குமான பதில் வேதத்தில் කොයි இருக்கிறது. මාර්ගයේද යන්න ඕනේ? எந்த வழியிலே செல்ல வேண்டும், මොනවාද කන්න ඕනේ? எதை சாப்பிட வேண்டும், මොනවාද ප්‍රතික්ෂේප කරන්න ඕනේ? எதை நாங்கள் வெறுத்து ஒதுக்க வேண்டும். ආදාම් මේවා ஆதாமும் ஏவாளும் ඇසුවා. கேட்டார்கள், கேட்டார்கள். ඒක දෙවියන් වහන්සේ කිව්වේ නැත්තම් ආදාම් මේවා වැරදිකාරයෙක් නෙමෙයි. ஆண்டவராகிய தேவன் அதை சொல்லாமல் இருந்திருந்தால் ஆதாமும் ஏவாளும் அவர்கள் தவறு செய்தவர்கள் அல்ல. හැබැයි කිව්වා ஆனால் சொன்னார், ඇසුවා. அவர்கள் கேட்டார்கள், ඇසුවා. அவர்கள் கேட்டார்கள், ඇසුවා. கேட்டார்கள், පිළිපැදෙන්නේ නැහැ. ஆனால் அதை கை கொள்ளவில்லை. මොකද උනේ? என்ன நடந்தது? දෙපැත්තෙන් කෙරාබරු තියලා වටේටම කැරකෙන ගින්නක් සහිත මේ කඩුවක් තියලා පිට කරා උයනේ. ஆகவே என்ன செய்தார்? அவர்களை அந்த தோட்டத்திலிருந்து வெளியே தள்ளிவிட்டார். நோவா ඇසුවා. கேட்டான், පිළිපැද්දා. அதை செயல்படுத்தான். පවුලම අන්තිමේදී බේරුණා. அந்த முழு குடும்பமே கடைசியிலே காப்பாற்றப்பட்டது. ඒකයි අසන එකේ පිළිපදින එකේ වෙනස. அதுதான் கேட்பதிலும் அதை கை கொள்வதிலும் இருக்கிறதான வித்தியாசம். ප්‍රේක්ෂකයෝ වැඩලා වැඩක් නැහැ, තේරුමක් නැහැ. சபையிலே நாங்கள் பார்வையாளர்களாய் இருப்பதினாலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. සභාව තියෙන ප්‍රේක්ෂකයෝ බී කරන්නේ නෙමෙයි. சபை என்பது பார்வையாளர்களை உருவாக்குவதற்கு அல்ல இருப்பது. අපි හොඳට කටහඬ හදාගෙන කොහේ හරි ගිහිල්ලා සින්දු කිව්වත් අපේ ප්‍රේක්ෂකයෝ වැඩි වෙනවා. ඒක සභාවට එන්න ඕනේ. நாங்கள் எங்கள் குரல் வளத்தை சரி செய்து கொண்டு எங்கேயாவது போய் நாங்கள் பாடல்களை பாடுகிற பொழுது எங்களுடைய பார்வையாளர்கள் அதிகமாக இருப்பார்கள். அதனாலே எந்த பயனும் எங்களுக்கு ஏற்பட போவதில்லை. අපිට හොඳට උයන්න පුළුවන් නම් අපි ඒක ප්‍රසිද්ධ අපේ ප්‍රේක්ෂකයෝ ඉන්න අපි ඒකට සභාවට එන්න ඕනේ. ஆகவே எங்களுக்கு நன்றாக சமைக்க முடியும் என்று சொன்னால் அதை சுவைப்பதற்கு, அதை கேட்பதற்கு அநேகர் இருக்கிறார்கள்.
ஆகவே நாங்கள் சபைக்கு வர வேண்டிய தேவை இல்லை. අපිට හොඳට ක්‍රීඩා කරන්න පුළුවන් නම් අපිට ප්‍රේක්ෂකයෝ ඉබේම එනවා සභාවට එන්න ඕනේ. நாங்கள் எங்களால் நன்றாக விளையாட முடியும் என்று சொன்னால் எங்களுக்கு உலகத்திலே அநேக பார்வையாளர்கள் இருப்பார்கள். நாங்கள் சபைக்கு வர வேண்டிய தேவை இல்லை. සභාවට එන්න ඕනේ ප්‍රේක්ෂකයෝ විදියට ඉන්න නෙමෙයි. சபைக்கு நாங்கள் வர வேண்டும் பார்வையாளர்களாக இருப்பதற்கு அல்ல. යම් කාලයක් ගියාම සභාව ඇදලිවන්තේ ගෝලයන් බවට පත් වෙන්න ඕනේ. ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்த உடனேயே சபையில் இருக்கிற விசுவாசிகள் எல்லோரும் அவர்கள் சீடர்களாய் மாற வேண்டும். අව අද කී දෙනෙක් ඉන්නවද නිවස්වල? இன்றைக்கு வீட்டிலே எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? යාඥාවට සහභාගී වෙන්නේ அவர்கள் ஜெபத்திலே கலந்து கொள்வதில்லை. මේ අවටත් ඉන්න බොහෝ අය இங்கே சுற்றுமுற்றத்திலும் அநேகர் இருக்கிறார்கள். යාඥාවට එන්නේ නැහැ. அவர்கள் ஜெபத்துக்கு வருவது கிடையாது. ඉතින් කොහෙද තමාගේ ප්‍රශ්නෙට නිවසේට වේදනාවට කරදරට උත්තරය හම්බෙන්නේ? அப்படி என்று சொன்னால் எப்படி தன்னுடைய கண்ணீருக்கு பாடுகளுக்கு வேதனைகளுக்கு துன்பத்துக்கு எங்கிருந்து பதில் வரும்? නෑ මං ගෙදර ඉඳන් යාඥා කරනවා. இல்லை நான் வீட்டில் இருந்து ஜெபிக்கிறேன். ඒකට නෙමෙයි සභාව හදලා තියෙන්නේ. அதற்கு அல்ல சபை கட்டப்பட்டிருப்பது. හැමතැනම යේසුස් වහන්සේ ඉන්නවා. எல்லா இடங்களிலும் இயேசு இருக்கிறார். හැබැයි ඔබට දීලා තියෙන ඉද ප්‍රස්තාව ඔබ ප්‍රයෝජනෙට ගත්තේ නැත්නම් ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால் මට කොහොමද උත්තරය හම්බෙන්නේ? உங்களுக்கும் எனக்கும் எப்படி பதில் கிடைக்கும்? අපි නිවස්වල ඉඳලා යාඥා කරනවා නම් සභාවට එන්නේ නැත්නම් අපි ප්‍රේක්ෂකයෝ විතරයි. நாங்கள் வீட்டில இருந்து ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னால் சபைக்கு நாங்கள் வராமல் இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் வெறுமனே பார்வையாளர்கள் மாத்திரம்தான். ප්‍රේක්ෂකයෝ වෙන්න එපා සභාවේ. நீங்கள் சபையிலே ஒரு பார்வையாளராக வேண்டாம். ඒක තේරුමක් නැති දෙයක්. அது விளக்கமே இல்லாத ஒன்று. ඒක ඔබට මට කිසි දෙයක් හම්බෙන්නේ නැහැ. அதுல உங்களுக்கு எனக்கு ஒன்றுமே கிடைக்காது. සාතික කරලා කියන්න. நான் உறுதிப்படுத்தி சொல்லுகிறேன். ප්‍රේක්ෂකයෝ සභාවේ ඉඳලා වැඩක් නැහැ. பார்வையாளர்கள் சபையில இருப்பதில் எந்த பயனும் கிடையாது. ඒ තේරුමක් නැහැ. அதுல எந்த விளக்கமும் கிடையாது. තේරුමක් නැහැ. எந்த விளக்கமும் கிடையாது. ඔබ හැමදාම ප්‍රේක්ෂකයෙක් වුණොත් நீங்கள் தினந்தோறும் ஒரு பார்வையாளனானால் ඔබ ලබාගත්ත දෙයක්වත් නැහැ. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒன்றும் கிடையாது. ඔබෙන් සභාවට වෙන්න දෙයක්වත් නැහැ. உங்களிடத்திலிருந்து சபைக்கு ஆகக்கூடியது ஒன்றும் ඒ இல்லை. නිසා ප්‍රේක්ෂක වෙලා වැඩක් නැහැ. ஆகவே பார்வையாளனால் இருப்பதிலே எந்த பயனும் கிடையாது. අපි කියව මතේ 4 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි පදේ. நாங்கள் வாசித்த மத்தேயு சுவிசேஷம் 4 இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மூன்றாவது பதில் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். साधन आकर अपने साथ काबिले स्वामी वास नमस्कार कर वास पवन सेवे कर याद में होती से அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றார். මේ හැමතැනම කියන්නේ එකම දේ. இங்க எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டிருப்பது ஒரே ஒரு காரியத்தை தான். මේම ලියලා තියෙනවා. இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. මේම ලියලා තියෙනවා. இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. මේම ලියලා තියෙනවා. இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ලියලා තියෙනවා. எழுதப்பட்டிருக்கிறது. ඒක ලියලා තියෙන්නේ ඔබට මට අසන්න නෙවෙයි. அது எழுதப்பட்டிருப்பது நீங்களும் நானும் கேட்பதற்கு மாத்திரம் அல்ல, පිළිපදින්න. அதை கை கொள்வதற்கு. ලියලා තියෙන්නේ අසන්න නෙමෙයි. எழுதப்பட்டிருப்பது கேட்பதற்கு அல்ல, පිළිපදින්න. அதை கை கொள்வதற்கு. යේසුස් වහන්සේගේ ජීවිතයෙන් ඒක පෙන්වුවා. இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையிலே அதை காட்டினார். උන්වහන්සේ අසපු කෙනෙක් නෙවෙයි. அவர் கேட்ட ஒருவர் அல்ல, උන්වහන්සේ අසපු දෙවි කෙනෙක් නම් அவர் கேட்ட தெய்வம் என்று சொன்னால் උන්වහන්සේ කවදාකවත් මේ ලෝකෙට එන්නේ නැහැ. அவர் ஒரு பொழுது உலகத்துக்கு வந்திருக்க மாட்டார். කවදාකවත් කුරුසේ පූජාවෙමක් වෙන්නේ ஒரு නැහැ. பொழுதும் அவர் சிலுவையிலே பலியாகி இருக்க மாட்டார். කවදාකවත් කසපාර ලබන්නේ නැහැ. ஒரு பொழுதும் அவர் கசையடிகள் பட மாட்டார். කවදාකවත් කටුවටුණක් පළඳන්නේ නැහැ. ஒரு பொழுதும் அவர் முள்முடி தரித்திருக்க மாட்டார். කවදාකවත් ඔබ මං වෙනින් බර කුරුසේ උසලගෙන යන්නේ නැහැ. ஒரு பொழுதும் உங்களுக்காக எனக்காக ஒரு தாரமான சிலுவையை சுமந்து செல்ல மாட்டார். උන්වහන්සේ අසපු කෙනෙක් වුණා නම් அவர் கேட்ட ஒருவராக இருந்தால் උන්වහන්සේ පිළිපැද්දා. ஆனாலும் அவர் அதை கை கொண்டார். ඥානන් වහන්සේ කියපු දේ පිළිපැද්දා. பிதாவானவர் சொன்னதை அவர் கை கொண்டார். ඥානන් වහන්සේ දුන්න පරීක්ෂණය පිළිපැද්දා. ஆண்டவர் பிதா கொடுத்ததான அந்த சோதனைகளை அவர் கை கொண்டார். ඒක අපේ ජීවිතේට උන්වහන්සේ කිව්වා නුඹලා අසන්න එපා පිළිපදින්න. ஆகவே தான் அவர் எங்கள் வாழ்க்கைக்கு சொல்லுகிறார், நீங்கள் கேட்கிறவர்களால் மாத்திரம் இல்லாமல் அதை கை கொள்ளுகிறவர்களாயும் இருங்கள். ඒක කොහෙද තියෙන්නේ? அது எங்க இருக்கிறது? ද්විතීය කතාව පොතේ உபாகம புத்தகம் 10 වෙනි පරිච්ඡේදයේ 10ஆம் அதிகாரம் 20 වෙනි පදේ අපි හරවමු. 20வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். मेरे स्वामी वास के आया उन्वास से जब सेवे होकर उन्वास से जब कन्नमुसी है उन्वास से नाम है உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. බලන්න. பாருங்கள், උඹේ දෙවියන් වහන්සේට බය වෙලා உன் தேவனுக்கு பயந்து සේවය කරලා ஊழியம் செய்து පිළිපදින අය වෙන්න කියලා තියෙනවා. அவரை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. අසන අය නෙමෙයි. கேட்கிறவர்களாய் அல்ல.
ඇත්තටම අසන අය වෙලා තේරුමක් නැහැ. உண்மையாகவே கேட்கிறவர்களா இருப்பதினாலே எந்த பயனும் கிடையாது. මොකක්ද දන්නවද වෙන්නේ? என்ன தெரியுமா நடக்கும்? අසන අය වුණොත් கேட்கிறவர்களானால் ඔබේ ඇඳුම් පරණ වෙයි, உங்கள் ஆடைகள் எல்லாம் பழைதாகிவிடும், ඔබේ සපත්තු ගෙවෙයි, உங்களுடைய பாதணிகள் எல்லாம் தேய்ந்து போய்விடும், ඔබේ රැවුල කොණ්ඩේ සුදු වෙයි, உங்களுடைய தலைமுடியும் தாடியும் அது நரைத்து போய்விடும், දත් වැටෙයි, பற்கள் எல்லாம் விழுந்து விடும், අම රැලි වැටෙයි, தோள்கள் எல்லாம் சுருங்கி விடும், ඔබ ඔය ඉඳගෙන ඉන්න පුටුව පරණ වෙයි. நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த கதிரைகளும் பழசாகிவிடும். එච්චරයි. அதுதான் நடக்கும் අසන අය වුණොත්. கேட்கிறவர்களானால். පිළිපදින අය වුණොත් ஆனால் நீங்கள் கை கொள்ளுகிறவர்களா இருந்தால் ඔබ දෙවියන් වහන්සේගේ වැඩේ කරයි. நீங்கள் தேவனுடைய காரியங்களை செய்வீர்கள். ඔය පුටුවේ ඔබ විතරක් නෙමෙයි තව කෙනෙක්වත් ඉඳ ගන්න ඔබ උනන්දු වෙයි. அந்த கதிரையிலே நீங்கள் மாத்திரமல்ல இன்னொருவரும் வந்து அமர்ந்து கொள்வதற்கு ஏற்றபடி நீங்கள் முயற்சிப்பீர்கள். අසන අය වෙන්න එපා. நீங்கள் கேட்கிறவர்களா இருக்க வேண்டாம். මතේයු 15 වෙනි පරිච්ඡේදය 8 වෙනි පදේ. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். මේ සෙනඟ තොරතුරුලා ගෞරව කරති එමු ඔවුන්ගේ සිත වාක්‍යයෙන් දුරුදිවි. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. අසන අයගේ පිළිපදින අයගේ වෙනස. பாருங்கள், கேட்கிறவர்களுக்கும் கை கொள்ளுவர்களுக்கும் இடையிலே இருக்கிற வித்தியாசத்தை. අසන අය තොල් වලින් නමස්කාර කරනවා, සිතින් දුරව ඉන්නවා. கேட்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய உதடுகளாலே ஆண்டவரை தொழுகிறார்கள், உள்ளத்திலோ அவர்கள் தூரமாய் இருக்கிறார்கள். පිළිපදින අය ஆனால் அதை கை கொள்ளுகிறவர்களோ සිතින් ලං වෙලා ඉන්නවා. அவர்கள் உள்ளத்திலே தேவனோடு கூட இணைந்து இருக்கிறார்கள். මේ සිත ගැන මෙච්චර කියන්නේ. ஏன் இந்த உள்ளத்தை குறித்து இவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது? බයිබලයේ කියනවා வேதம் சொல்லுகிறது, උන්වහන්සේ බලන්නේ අපේ පිටස්තර ස්වභාවය නෙමෙයි, සිත අතුලාන්ත ස්වභාවය. ஆண்டவர் எங்களுடைய வெளிப்புறமான தோற்றத்தை அவர் பார்க்கிறவர் அல்ல, அவர் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தை ஆராய்ந்தறிகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. අපේ සිත වෙනස් වුණොත් எங்கள் உள்ளம் மாறினால் ඒක අපේ පිටතින් අපේ වෙනස පේනවා. அப்பொழுது வெளிப்புறமாக அதிலே ஒரு மாற்றத்தை தெரியும். අපි කොච්චර අතුස්සලා නමස්කාර කරලා පිටින් අපි වෙනස් වෙලා කිව්වට සිතින් අපි උන්වහන්සේගෙන් ඈත් වෙලා ඉන්නවා. நாங்கள் என்ன செய்கிறோம்? வெளிப்படையாக வெளிப்புறமாக கரங்களை உயர்த்தி நாங்கள் அவரை துதிக்கிறவர்களாய் போற்றுகிறவர்களாய் புகழ்கிறவர்களாய் இருந்தாலும் கூட உள்ளத்திலே நாங்கள் அவரை விட்டு தூரமானவர்களாக இருக்கிறோம். ඒක නිසා තමයි උන්වහන්සේ කියන්නේ මම පිටස්තරනේ මම බලන්නේ අතුලාන්ත. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய வெளிப்புறமான தோற்றத்தை பார்க்கிறவன் அல்ல, நான் உன் உள்ளத்தின் அந்தரங்கத்தை பார்க்கிறவர் என்று சொல்லி. හැබැයි ඒක අද වැරදියට තේරුම් අරන් දෙවියන් වහන්සේ සිතන්නේ බලන්නේ මගේ පිටස්තර කොහොම වුණත් කමක් නැහැ කියලා ඉන්න කිතුරොත් ඉන්නවා. ஆகவே அதை தவறான முறையிலே விளங்கி கொண்டு இன்று என்னுடைய வெளிப்புறமான தோற்றம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கிற கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். නමුත් ஆனாலும் ඔබේ ඒකෙන් කියන්න බෑ ඔබගේ සිත අලුත් වෙලා කියලා. அதன் மூலமாக சொல்ல முடியாது உங்கள் உள்ளம் புதிதாகி இருக்கிறது என்று ඔබගේ சொல்லி. සිත අලුත් වෙලා නම් உங்கள் உள்ளம் புதிதாகி இருக்கும் ஆனால் අනිවාර්යෙන් ඒක ඔබගේ පිටත ස්වරූපයෙන් පේනවා. கட்டாயமாக அது உங்களுடைய வெளிப்புறமான தோற்றத்திலும் அது தெரியும். ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? උන්වහන්සේ සිත දැක්කට அவர் உள்ளத்தை கண்டதுக்கு මිනිස්සු සිත දකින්නේ නැහැ. ஆனால் மனிதர்கள் உள்ளத்தை காண்பது கிடையாது. මිනිස්සු දකින්නේ පිටත ස්වභාවය. மனிதர்கள் வெளிப்படையான தோற்றத்தை தான் பார்க்கிறார்கள். එතකොට ඔබ වෙනස් වෙලා කියලා நீங்கள் மாறி இருக்கிறீர்கள் என்று මනුෂ්‍යයන්ට ඔබේ සිතෙන් පේන්න මිනිස්සු සිත දකින්නේ නැහැ. ஆகவே மனிதர்கள் உங்கள் உள்ளத்தை பார்ப்பது கிடையாது, அது தெரியாது. ඔබගේ පිටතේ බලලා තමයි කියන්නේ මේ මනුෂ්‍යයා වෙනස් වෙලා. உங்கள் வெளிப்புறமான தோற்றத்தை பார்த்துத்தான் இந்த மனிதன் மாறி இருக்கிறான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். මාර්ක් පොතේ மார்க்கின் சுவிசேஷம் 7 වෙනි පරිච්ඡේදයේ 7ஆம் அதிகாரம் 6 වෙනි පදේ 6ஆம் வசனம். උන්වහන්සේ ඔවුන්ගේ සිතේ මේ සෙනඟ ඔවුන්ගේ තොරතුරුලා ගෞරව කරති එහෙත් ඔවුන්ගේ සිත වාක්‍යයෙන් දුරයි. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றார். බලන්න பாருங்கள், යෙෂායා ஏசாயாவின் புத்தகம் 29 වෙනි පරිච්ඡේදයේ 29ஆம் அதிகாரம் 13 වෙනි පදේ 13ஆம் வசனம். ස්වාමීන් වහන්සේ කතාකොට මේ සෙනඟ තමගේ මුඛයෙන් වම්ගේ තමගේ තොරතුරුවලින් මට ගෞරව කරනු ඔවුන්ගේ සිත වාක්‍යයෙන් දුරු කරගත් බැවින්ද. හරි 13 ஏசாயாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. අපි දයස්වසමු. நாங்கள் கண்களை மூடுவோம். දයස්වසන හැම කෙනෙක්ම கண்களை எல்லோரும் மூடுவோம்.
සිතින් දුරස් වෙලා ගතින් අධ්‍යාත්මසවල වැඩක් නැහැ. எங்கள் உதடுகளினாலே எங்கள் சரீரத்தில் இருக்கிற கரங்களை உயர்த்துவதிலே எந்த பயனும் கிடையாது. நாங்கள் உள்ளத்திலே தூரமானவர்களா இருந்தால். ප්‍රේක්ෂකයෝ பார்வையாளர்கள் ප්‍රේක්ෂකයෝ பார்வையாளர்கள் ප්‍රේක්ෂකයෝ பார்வையாளர்கள் ක්‍රිස්තියානි කියන්නේ ප්‍රේක්ෂකයෝ බිහි කරන තැනක් නෙමෙයි. சபை என்று சொல்லுவது கிறிஸ்தவ பார்வையாளர்களை உற்பத்தி பண்ணுகிற ஒரு இடம் அல்ல. යේසුස් වහන්සේ ප්‍රේක්ෂකයන් බිහි කරන්න නෙමෙයි අච්චර දහදුක් වින්දේ. இயேசு கிறிஸ்துவோ அந்த அளவுக்கு துன்பப்பட்டது அவர் பார்வையாளர்களை உருவாக்குவதற்காக அல்ல. පියාණන් වහන්සේ තමන්ගේ පුත්‍රයාට වඩා ලෝකෙට ප්‍රේම කරේ ප්‍රේක්ෂකයෝ බිහි කරන්න නෙමෙයි. இந்த பிதாவானவர் தன் மகனை பார்க்கலும் புத்திரனை பார்க்கலும் இந்த ஜனங்களை அதிகமாய் நேசித்தது இவர் இங்கே பார்வையாளர்களை உண்டாக்குவதற்காக அல்ல. පියාණන් පුත්‍රයාණන් වහන්සේ දිවා නොනිදා ඔබ මන් දිහා බලාගෙන ඉන්නේ ඔබ මන් ප්‍රේක්ෂකයෙක් වෙනවට නෙමෙයි. ஆகவே புத்திரனாகிய இயேசு கிறிஸ்துவோ இரவு பகல் அவர் கண் விழித்து பிரயாசப்பட்டு பார்த்துக் கொண்டிருப்பது உங்களையும் என்னையும் ஒரு பார்வையாளன் ஆக்குவதற்கு அல்ல. උන්වහන්සේ අපිට ඉදිරියෙන් ගොස් රළුතන් සමතරා කොට පිත්තල ගේට්ටු යකඩ ගේට්ටු කඩා මාර්ගයේ පිළිවෙල කරන්නේ ඔබගේ මාව ප්‍රේක්ෂකයෝ කරන්න නෙවෙයි. அவர் உங்களுக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை நேராக்குவதும் கரடுமுரடானவைகளை செவ்வையாக்குவதும் வெண்கல கதவுகளை உடைப்பதும் இரும்பு தாழ்பால்களை முறிப்பதும் உங்களையும் என்னையும் அவர் பார்வையாளர் ஆக்குவதற்கே அல்ல. උන්වහන්සේ කිව්වේ මං වෙනතුරු මේක සිහි කරන්න කියලා. උන්වහන්සේ රොටි කඩලා කුසලානේ ගෙනල්ලා ඒක සිහි කරන්න කිව්වේ ප්‍රේක්ෂකේ බවට පත් වෙන්න නෙවෙයි. அவர் தன்னுடைய சரீரத்தை உடைத்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இதை நான் வரும் வரைக்கும் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னது உங்களையும் என்னையும் அவர் பார்வையாளனாக்குவதற்கு அல்ல. අච්චර හොරෙක්ව නිදහස් කරලා උන්වහන්සේකට කීකරුණේ කමක් නැහැ මම යන්න මං ඉදිරිපත් වෙන්නම් කිය ඔබ මා ප්‍රේක්ෂකයෙක් කරන්න නෙමෙයි. ஆகவே அவர் அந்த திருடனை பார்த்து பரவாயில்லை நான் உனக்கு முன்பதாய் போகிறேன் என்று சொன்னது உன்னையும் என்னையும் அவர் பார்வையாளனாக்குவதற்கு அல்ல. අර මිනිමරුවෙක්ව නිදහස් කරන කල උන්වහන්සේ ඒකට කීකරුණේ ඔබ මා ප්‍රේක්ෂකයෙක් කරන්න නෙමෙයි. அந்த கொலையாளிகளுக்கு முன்பதாக அவர் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படுத்தினது உன்னையும் என்னையும் அவரை பார்வையாளனாக்குவதற்கு அல்ல. උන්වහන්සේව එහෙන් මෙහෙට ගෙනල්ලා තීරණයක් නැති තැන උන්වහන්සේ යථාර්ථමේ කමක් නැහැ යමු මෙහෙට යමු එහෙට යමු කියලා උන්වහන්සේ ඒ රටේ ඒ නීතියද කීකරුණේ ඔබ මා ප්‍රේක්ෂකයෙක් කරන්න නෙවෙයි. அவரை அங்கும் இங்குமாய் அலையச் செய்து பரவாயில்லை நாம் இவர்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லி அவர் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படுகிறது உங்களையும் என்னையும் ஒரு பார்வையாளர் ஆக்குவதற்கு அல்ல. උන්වහන්සේ කිව්වා මං උදේශ අඬන්න එපා නුඹේ දරුවන් උදේශ අඬන්න කිව්වේ ඔබ මා ප්‍රේක්ෂකයෙක් කරන්න නෙවෙයි. ஆகவே அவர் என்ன சொன்னார், நீங்கள் எனக்காக அழ வேண்டாம் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னது உங்களையும் என்னையும் ஒரு பார்வையாளன் ஆக்குவதற்கு அல்ல. ප්‍රේක්ෂකයෙක් කරන්න නෙවෙයි. ஒரு பார்வையாளன் ஆக்குவதற்கு அல்ல. ප්‍රේක්ෂකයෙක් කරන්නේ. ஒரு பார்வையாளன் ஆக்குவதற்கு அல்ல. උන්වහන්සේගේ හදවතේ ඔබගේ මගේ ගැන තියෙන සැලසුම ලොකුයි. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் என் தேவனாகிய கர்த்தருடைய உள்ளத்தில் இருக்கிற திட்டம் அது மிகப்பெரிய ஒரு திட்டம். උන්වහන්සේ බලාගෙන ඉන්න ඔබ මාව ආරක්ෂා කරන්න. உன்னையும் என்னையும் காப்பாற்றும்படியாய் அவர் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். නිතරම බලාගෙන ඉන්න ඔබට මට උත්තර දෙන්න. உன்னையும் என்னையும் அவர் நித்தமும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் எங்களுக்கு பதில் கொடுப்பதற்காக. උන්වහන්සේ ආසයි ඔබ මම උන්වහන්සේගේ තුරුලේ උන්වහන්සේ ඉන්නවට ආසයි. அவருடைய மடியிலே நீங்களும் நானும் இருப்பதைத்தான் அவர் விரும்புகிறார். උන්වහන්සේ ආසාවෙන් බලාගෙන ඉන්නවා. அவர் விருப்பத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ ආසාවෙන් බලාගෙන ඉන්නවා. அவர் விருப்பத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ ඒ කියන්නේ උන්වහන්සේ ඔබ මං වෙනුවෙන් කල්වාරි කුරුසේ කියලා එච්චර දහදුක් විඳලා ඒ තනන් වහන්සේ ඔබ මං උදෙසා ආසාවෙන් බලාගෙන ඉන්නවා. உங்களுக்காக எனக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே அத்தனை பாடுகளை அவர் பட்டு அவருடைய மடியிலே நீங்களும் நானும் இருக்கும்படியாய் அவர் வாஞ்சையாய் ஆசையாய் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ප්‍රේක්ෂක විදියට නෙමෙයි. பார்வையாளனாக அல்ல. ප්‍රේක්ෂක විදියට නෙමෙයි. பார்வையாளனாக அல்ல. ගෝලය විදියට. ஒரு சீடனாக. ගෝලය විදියට. ஒரு சீடனாக. ගෝලය විදියට. ஒரு சீடனாக. ගෝලය විදියට. ஒரு சீடனாக අපි හැම කෙනෙක් නැගිටිනවා. நாங்கள் எல்லோரும் எழுந்து